ஸோ இந்த செஷன் வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் உடைய கண்டினியூவேஷன். ஸோ ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம ப்ரையர் செஷன்ஸ்ல வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் ஏடபிள்யூஎஸ்ல நேட்டிவா கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ ஐடென்டிஸ் வந்து நமக்கு இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆத்தென்டிகேஷன். இப்போ நம்ம யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட், ஒன் டைம் பாஸ்வேர்ட், கிரெடென்ஷியல்ஸ்லாம் கொடுத்து லாகின் பண்றதுக்கு ஐடென்டிஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஐடென்டிஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் ப்ரிடாமினண்டா நம்ம மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி ஆர் மற்ற எல்டாப் டைரக்டரி ப்ரோட்டோகால்ஸ் இல்லை தேர்ட் பார்ட்டி சர்வீசஸ் யூஸ் பண்ணி நம்ம டைரக்டரி சர்வீசஸ் யூஸ் பண்ணி நாவல் டைரக்டரி சர்வீசஸ் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டைரக்டரி சர்வீசஸ் யூஸ் பண்ணி லாகின் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க நேட்டிவாவே வந்து ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நம்ம நிறைய எக்ஸசைசஸ் பார்த்துருந்தோம், எப்படி நம்ம யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது, ரோல்ஸ் கிரியேட் பண்ணுறது, குரூப்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை ஸ்மால் கம்பெனிஸ்க்கு வந்து இது வந்து மோர் தேன் சஃபிஷியன்ட். பட் சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் ஹேவ் மல்டிபிள், சில இல்லை மல்டிபிள் என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷன், வெரி லார்ஜ் enterprises or organizations எல்லாமே வந்து they will have multiple AWS account. ஸோ அப்போ மல்டிபிள் AWS அக்கௌண்ட் இருக்கிற ஆர்கனைசேஷனில் வந்து AWS IAM யூஸ் பண்ணி முன்னாடி மேனேஜ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் தென் அதில் நிறைய லிமிடேஷன் இருந்ததால AWS வந்து தே ஹவ் கிவன் IAM ஐடென்டி சென்டர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ AWS லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் வந்து ஐடென்டி சென்டர் யூஸ் பண்றாங்க. பட் நம்ம இன்னைக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறது எல்லாமே வந்து டைரக்டரி சர்வீசஸ் ஆப்ஷன். இப்போ ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து தேர்ட் பார்ட்டி மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இல்லை ஆக்டிவ் டைரக்டரி ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கிளவுட்ல வந்து என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி சேம் ஃபெசிலிட்டியை வந்து ஃபீச்சர்ஸை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஐடென்டிஸ் அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பர்மிஷன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம யார் யாருக்கு என்ன மாதிரியான ரோல் பிளே பண்ணுறாங்க, சர்வர் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு என்ன ரோல், ஸ்டோரேஜுக்கு என்ன ரோல், பேக்கப், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ அவங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்கறது வந்து பர்மிஷன் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதில் நம்ம ப்ரிடாமினண்டா இந்த டிரெக்டரி சர்வீசஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரலா இப்போ கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டா வந்து டொமைன் கண்ட்ரோலர்ஸ் இந்த சிஸ்டம்ஸ்லாம் வந்து எனக்கு ஆக்சஸ் வேணும், எனக்கு வந்து கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா தென் தே வில் கோ ஃபார் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து அவங்களே வந்து கிரியேட் பண்ற மாதிரி ரன் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து ஜென்ரலா வந்து தே கால் இட் இஸ் விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, WSAD ஆர் விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் கேட்டகரியில் வரும். ஸோ 2 Amazon EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் ஆர் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர், சில இடத்துல வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் தான் வந்து கரெக்டான டேர்ம். ஒரு 10-20 இயர்ஸ் பேக் வந்து இதை பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர்ஸ்னு சொல்லுவாங்க. மேபி லெட்ஸ் இன்டர்சேஞ்ச் திஸ். ஸோ அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர்ஸ், பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து வேற வேற அவைலபிலிட்டி ஜோன் ஆர் வேற ரீஜன்ஸ்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு தே வில் ஹேவ் ஹை அவைலபிலிட்டி, ரெசிலியன்சி அதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக நம்ம ஈவன் ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து பிசிக்கல் சர்வர், வர்ச்சுவல் மெஷின்ஸ்ல கூட எப்படி டொமைன் கண்ட்ரோலர்ஸ் ப்ரொமோட் பண்றது அதெல்லாம் பார்த்துருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். மேபி இன்கேஸ் உங்களுக்கு அது ஐடியா வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம குயிக்காக வந்து வி கேன் கிவ் இட் அ ட்ரை. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் போனோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூ வில் ஹேவ் மோர் கண்ட்ரோல் அண்ட் அதிகமான கண்ட்ரோல் கிடைச்சது அப்படின்னா தென் மேனேஜ்மெண்ட் ஒர்க் வந்து நம்ம அதிகமாக பண்ண வேண்டியது இருக்கும். மெயின்டெனன்ஸ் நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்மளே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்சிங், பேக்கப், மானிட்டரிங், லாகிங், இது எல்லாமே வந்து வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப். இஃப் இன் கேஸ் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் போகிறோம் அப்படின்னா OS லைசன்சஸ், அந்த AD-உடைய மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து கஸ்டமருடைய கண்ட்ரோல்ல இருக்கும். வி வில் ஹேவ் பெட்டர் கண்ட்ரோல், பட் நிறைய அடிஷ்னல் ஓவர் ஹெட் இருக்கும். ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து நிறைய மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் இருக்கும். வேறஸ் ஆப்ஷன் 4 போனீங்க அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷனாக இருக்கிறீங்க, எனக்கு ஆல்ரெடி நான் வந்து ஆன் ப்ரெமைசஸ் என்விரான்மெண்ட்லாம் என்கிட்ட இல்லை, இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு லெவரேஜ் AWS மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஸ்மால் டு
ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கோ ஃபார் த சிம்பிள் ஏடி ஆப்ஷன். சிம்பிள் ஏடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரியோடைய ஒரு மினிமலிஸ்டிக் வெர்ஷன். பட் இது வந்து ஏடபிள்யூஎஸ் கிளவுட் ஒன்லி வெர்ஷன். அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டை வந்து நீங்கள் ஹைப்ரிட் மாடலில் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து எனக்கு நான் கம்ப்ளீட்டாக என்னுடைய ஒர்க் லோட் எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ் லேண்ட்ஸ்கேப் ஏடபிள்யூஎஸ் பிளாட்ஃபார்மில் இருக்குது, ஏடபிள்யூஎஸ்ல தான் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நான் ரன் பண்ண போகிறேன், சிஸ்டம்ஸ்லாம் மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னா தென் சிம்பிள் ஏடி இஸ் குட் இனஃப் ஃபார் தட் பர்டிகுலர் கஸ்டமர். இன்கேஸ் எனக்கு வந்து என்விரான்மெண்ட் வந்து ஹைப்ரிட் என்விரான்மெண்ட் இருக்கு, நான் ஆன் ப்ரமைசஸும் இருக்கு, ஏடபிள்யூஎஸும் இருக்கு, இல்லை ஏடபிள்யூஎஸும் இருக்கு, நான் மல்டி கிளவுட் யூஸ் பண்றேன் அப்படின்னா சிம்பிள் ஏடி வந்து நாட் suitable. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் suitable ஃபார் மல்டி கிளவுட் ஆர் ஹைப்ரிட் கிளவுட் கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து தே cannot யூஸ். ஐ மீன் அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து இது மீட் அவுட் பண்ணாது இந்த ஆப்ஷன், சிம்பிள் ஏடின்ற ஆப்ஷன். இது வந்து சிம்பிளாக உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் கிளவுட்ல மட்டும்தான் நான் வந்து ஒர்க் லோட்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸ்ல மட்டும்தான் இருக்கு அப்படின்னா தென் திஸ் இஸ் மோர் சூட்டபிள் ஆப்ஷன். ஸோ இது வந்து காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு இட் வில் பி லெஸ் காஸ்ட் அண்ட் தென் லெஸ் மேனேஜ்மெண்ட் ஓவர் ஹெட், லெஸ் ஆப்ரேஷன்ஸ் டாஸ்க்ஸ். இது நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் எப்படி இதை யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ we are going to see that. ஸோ இது வந்து உங்களுக்கு Amazon EC2 instancesல வந்து domain controllers. ஆப்ஷன் 5 வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்டோடைய ஏடி ஆப்ஷன், அதாவது ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்ட் ஏடின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதில் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்ஸ் அ மேனேஜ்ட் ஆக்டிவ் டைரக்டரி சொல்யூஷன் ஆன் ஏடபிள்யூஎஸ். ஸோ கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் ஆன் ப்ரமைசஸில் ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஃபீச்சர்ஸ், ஸ்கீமா, தென் குரூப் பாலிசி, டிஎன்எஸ், அந்த ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். பட் டொமைனை அட்மின் பண்ணுறது, டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், இந்த மாதிரி டாஸ்க்லாம் வந்து உங்களுக்கு ஏடபிள்யூஎஸ் டீமே பார்த்துப்பாங்க. ஸோ அப்போ பேக்எண்டில் வந்து அதோடைய பேக்கப், மானிட்டரிங், அந்த எண்ட் டு எண்ட் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி ஆஸ் அ சர்வீஸாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது வந்து ஆக்டிவ் டைரக்டரி as a service. இதுக்கும் சிம்பிள் ஏடிக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் ஏடி வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மல்டி கிளவுட், ஹைப்ரிட் கிளவுட் என்விரான்மெண்ட்டுக்குலாம் வந்து இட் இஸ் சூட்டபிள், யூ கேன் யூஸ் இட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏடி கனெக்டர் யூஸ் பண்ணி யூ கேன் கனெக்ட் யுவர் எக்ஸிஸ்டிங் ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட், ஈவன் ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, சிங்க் பண்ணுறது, அது எல்லாமே வந்து உங்களுக்கு பண்ண முடியும். ஸோ கனெக்டிவிட்டி டு ஆன்-prem, synchronization, and then what else, trust create பண்றது, இது எல்லாமே இங்க பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு ஸ்டாண்டலோன் ஏடி மாதிரி இது. ஸோ ஸ்டாண்டலோன் ஆக்டிவ் டைரக்டரி சிஸ்டம். வேறஸ் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்ட் ஏடி வந்து இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ் வந்து இதுக்கு தான் போவாங்க. ஸோ ஏன் இந்த பர்டிகுலர் ஆக்டிவ் டைரக்டரி வந்து நம்ம முதல்ல யூஸ் பண்ணணும், எதுக்காக நம்ம டைரக்டரி சர்வீசஸ் போனோம்? ஸோ ஐஏஎம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஐடென்டிட்டிஸ் அண்ட் ஆக்சஸ் வந்து நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு ஐஏஎம் சிஸ்டம் வந்து வேணும்னு சொன்னேன். பட் இது வந்து ஐஏஎம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஐஏஎம் தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இந்த சரௌண்டிங் டைரக்டரி சர்வீசஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன் ப்ரமைசஸ் என்விரான்மெண்ட்டில் வந்து நிறைய சிஸ்டம்ஸ் லைக் எக்ஸ்சேஞ்ச் சர்வர் ஆர் ஷேர் பாயிண்ட் சர்வர் ஆர் மேபி let's say .NET application, RDS licensing server, SQL database server, Microsoft உடைய கிளஸ்டரிங், இந்த மாதிரி வந்து நிறைய மைக்ரோசாஃப்ட் உடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணதால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த செட்டப்க்கு வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ், அந்த சிஸ்டம்ஸ்க்குலாம் வந்து ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன்லாம் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ட்ரெடிஷ்னல் ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஸோ அப்போ அந்த கர்பராஸ், என்டிஎல்எம், அந்த நெட் பயாஸ், இந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம் நம்ம வந்து ஏடபிள்யூஎஸ் ஐஏஎம்ல ஐடென்டி சென்டர்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ அந்த ப்ரொப்ரைட்டரி லெகசி சப்போர்ட்டை வந்து நம்ம ஏடபிள்யூஎஸ்ல வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா தான் இந்த டைரக்டரி சர்வீசஸ் ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ் அப்படின்னு மீன் பண்ணும்போது மைக்ரோசாஃப்டோடைய எக்ஸ்சேஞ்ச், மைக்ரோசாஃப்டோடைய எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்,
SharePoint server, then .NET applications, Microsoft clusters. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகலாம். ஸோ அவங்களுடைய ஆர்டிஎஸ் லைசன்சிங் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ்லாம் இட் ஹேஸ் டிபெண்டன்சி ஆன் லெகசி ப்ரொப்ரைட்டரி authentication authorization protocols. Authentication authorization protocols. என்ன மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் மைக்ரோசாஃப்ட் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கர்ப்ராஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, NTLM, நெட்பயாஸ், எல்டாப், இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி தான் உங்கள் சிஸ்டம்ஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன் எல்லாம் வந்து ப்ரௌசிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெக்யர்மெண்ட் வந்து இன்னும் கண்டினியூ ஆகுது. இன்னும் உங்கள் ஆர்கனைசேஷனில் இந்த .NET அப்ளிகேஷன்ஸ், மைக்ரோசாஃப்டுடைய SQL டேட்டாபேஸ் சர்வர்ஸ், SharePoint சர்வர்ஸ்லாம் கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா தென் டைரக்டரி சர்வீசஸ் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ அப்போ வந்து ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்தாது, டைரக்டரி ப்ரௌசிங், டைரக்டரி சர்வீசஸ் உடைய டிபெண்டன்சி இருக்கிற ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேர்ட் ஆப்ஷன், ஃபோர்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுல இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஜாயின் டு சர்வர் சோர்ஸ், இந்த டெஸ்க்டாப்ஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஜாயின் டு ஏடி டொமைன். ஸோ அப்போ டொமைன் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸ்க்குமே வந்து தே ஹேவ் டிபெண்டன்சி. ஸோ சிம்பிள் ஏடி இல்லை வந்து AWS மேனேஜ் ஏடியில் வந்து ப்ரைமரியாக அவங்களுக்கு வந்து டிபெண்டன்சி இருக்கும். ஸோ அப்போ ஒரு கஸ்டமர் வந்து அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட்டில் நான் வந்து டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த சிஸ்டம்ஸ் வந்து நான் AWS கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணணும். அந்த டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக வேணும் தேவைப்படுது அப்படின்னா தென் IAM ஆர் ஐடென்டி சென்டர் வந்து இட் கே நாட் ஃபுல்ஃபில் தட் பர்டிகுலர் கஸ்டமர் நீட். ஸோ அங்கே தான் வந்து வி ஆர் கோயிங் ஃபார் directory services related solutioning or deployment. ஸோ இது என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ we are going to see one by one எல்லா சொல்யூஷன்ஸுமே நம்ம end to end deploy பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி என்விரான்மெண்ட் வந்து ஒர்க் லோட்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுவாங்க, பெர்மிஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றதும் பார்க்கலாம். ஸோ எனக்கு ஆன் ப்ரெமைசஸில் வந்து ஆல்ரெடி என்னுடைய ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டரில் வந்து ஐ ஹவ் காட் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். அந்த ஏடி டொமைன் கண்ட்ரோலர்ஸ் கூட வந்து நான் வந்து சிங்க் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து சர்வீஸ் டெஸ்க் டீம் வந்து இன்னும் தே வில் கண்டினியூ டு யூஸ் தட், தே வில் கண்டினியூ டு கிரியேட் யூசர்ஸ், குரூப்ஸ், பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தென் வி நீட் டு ஹேவ் திஸ் ஏடி கனெக்டர். ஏடி கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூர் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா கனெக்ட் ஆர் அஜூர் ஏடி கனெக்ட்ன்ற டூல் வந்து சொல்லுவாங்க. அதோடைய ஈக்குவலன்ட் டூல் தான் இது. இது கிட்டத்தட்ட வந்து இட் இஸ் எ கேட்வே சர்வீஸ் ஆர் இட் இஸ் எ ப்ராக்ஸி ஃபார் இன்டர் கனெக்டிங் on-premises AD domain controllers with AWS directory services environment. கூட நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஏடி கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆன் ப்ரெமைசஸ்ல கிரியேட் பண்ற யூசர்ஸ், குரூப்ஸ் எல்லாமே சிங்க் ஆவாங்க. பிளஸ் வந்து ஆத்தென்டிகேஷன் ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து யூ கேன் ரீடைரக்ட் டு ஆன் ப்ரெமைசஸ் ஆர் ஆத்தரைசேஷன் எல்லாமே வந்து யூ கேன் ஹேண்டில் இட் வித் யுவர் ஆன் ப்ரெமைசஸ் என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷனிங் இருக்கு. இப்போ மாடர்ன் அப்ளிகேஷன் கிளவுட்ல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்டெய்னரைஸ்ட் ஒர்க் லோட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் தெர் இஸ் ஒன் மோர் ஆப்ஷன் கால்ட் காக்னிட்டோ. அது வந்து மெயினாக அப்ளிகேஷன் லெவலில் வந்து உங்களுக்கு இன்டெகிரேட்டட் ஆத்தென்டிகேஷன் ஆத்தரைசேஷன்லாம் வேணும் அப்படின்னா AWS உடைய காக்னிட்டோ சொல்யூஷன் கூட போகலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த AWS ஆஃபரிங் ஒரு சொல்யூஷன். ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் லேட்டரா. ஸோ இப்போதைக்கு நம்ம இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து மோர் ஆன் டைரக்டரி சர்வீசஸ். AWSல வந்து இந்த டைரக்டரி சர்வீசஸ் ஆப்ஷன்ஸை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி அதில் ஒர்க் லோட்ஸ்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். So let's get into the first option, which is simple AD. ஸோ சிம்பிள் ஏடி கூட பேரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் டொமைன் கண்ட்ரோலர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவாங்க, அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்றதை நான் பேரலாக உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஏன்னா ஐம் நாட் கோயிங் டு அசியூம் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்குமே டொமைன் கண்ட்ரோலர் டிப்ளாய் பண்ணியிருப்பீங்க, ஐடியா இருக்குன்றத வந்து அசியூம் பண்ணிக்க போகிறது இல்லை. ஸோ ஐ வில் ட்ரை அண்ட் ஷோ யூ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, let me
So இன்னைக்கு செஷன் வந்து it is more on these three option. Okay, let us go to AWS login. Okay, இதில் போயிட்டு நீங்க you can just say simple AD. Okay, அது வந்து directory services குள்ள தான் வரும். Okay, so AWSல வந்து Active Directory solution நீங்க deploy பண்ணணும் அப்படின்னா you have to go to directory services. AWSல வந்து search menuல போயிட்டு just search for directory services. Directory servicesல வந்து ஆக்டிவ் டைரக்டரி ஆப்ஷன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் யூ கேன் கோ ஃபார் சிம்பிள் ஐடி ஆர் ஏடபிள்யூஎஸ் மேனேஜ் ஐடி. ஸோ அதுதான் ரெண்டு ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்டரி சர்வீஸ் அப்படின்றது வந்து டைரக்டரி அப்படின்னா என்ன? பிஃபோர் வி கெட் இன் டு டைரக்டரி சர்வீசஸ், டைரக்டரி அப்படின்னா இட் இஸ் மெயின்லி டு ஸ்டோர் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ். டு ஸ்டோர் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ நம்ம முன்னாடி ஃபோன் புக் இதெல்லாம் வந்து நம்ம ஃபோன் புக் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே க்ளவுடை பொறுத்த வரைக்கும் இல்லை ஆன் ப்ரெமைசஸை பொறுத்த வரைக்கும் டைரக்டரி அப்படின்றது வந்து ஸ்டோர் யுவர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டோர் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்படின்னா எந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா யூசர்ஸ், குரூப்ஸ், அவங்களுடைய மெம்பர்ஷிப், பாலிசிஸ், என்னென்ன டிவைசஸ் வந்து இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கு, என்னென்ன சர்வர்ஸ் இருக்கு, யார் யார் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், என்னென்ன பண்றாங்க ரோல், அந்த இன்ஃபர்மேஷன் அந்த ரிசோர்சஸ் பொறுத்து பத்தின டீடைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் தென் அந்த ஆக்சஸை வந்து மேனேஜ் பண்றதுக்கும் வந்து நம்ம இந்த டைரக்டரி யூஸ் பண்றோம். ஸோ டைரக்டரி இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு டேட்டா பேஸ். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டேட்டா பேஸ். இது வந்து என்டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்டோடைய ப்ரொப்ரைட்டரி டைரக்டரி சர்வீஸ் ஆர் டேட்டா பேஸை வந்து NTDS.DIT ஃபைல்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைலில் தான் வந்து இந்த டேட்டா பேஸில் தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய டைரக்டரி கண்டென்ட்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோர் ஆகும். ஸோ இதில் தான் நீங்கள் வந்து அந்த AWS கிளவுடில் வந்து சர்வீசஸ் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ LDAP அவேர் ஒர்க்லோட்ஸ் ஆர் மைக்ரோசாஃப்ட் ஆக்டிவ் டைரக்டரி அவேர் ஒர்க்லோட்ஸ் வந்து AWS cloudல run பண்ணணும் அப்படின்னா then either you have to go with either of this solution. So let's directly store information. Okay, okay, இதை just இப்போதைக்கு நான் காப்பி பண்ணிக்கிறேன். So they are saying 3 different options. Okay, we will come back to this. So அது என்னென்ன 3 ஆப்ஷன்ஸ் இங்கே பார்க்கலாம். ஸோ சிம்பிள் AD கனெக்டர் அண்ட் தென் மற்றதெல்லாம் வந்து இது அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் டைரக்டரி, தென் கிளவுட் டைரக்டரின்னு ஒன்று கொடுக்குறாங்க. பட் இப்போதைக்கு நம்ம AWS மேனேஜ் AD, சிம்பிள் AD அண்ட் AD கனெக்டர் அதுதான் இந்த இடத்துல வந்து 3 ஆப்ஷன்ஸ் சொல்றாங்க. எங்க இருக்கு சொல்யூஷன்ஸ் ஓகே. Okay, let's do one thing. Let me duplicate this. Okay, so இதில் வந்து நம்ம simple AD first try பண்றோம். Let's set up the directory. So simple ADன்றது வந்து தெளிவாக அவங்களே சொல்லிட்டாங்க. It is a standalone மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ்டு டைரக்டரி அப்படின்னு சொல்றாங்க. It's a standalone one. And இதை வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் ஆர்கனைசேஷன் ஆர் ஒரு ஸ்மால் சைஸ்ட் AWS ஒன்லி ஆர்கனைசேஷன்ல வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெல்கம் டு த டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள வரலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 3 ஆப்ஷன், சிம்பிள் AD, AWS மேனேஜ்ட் AD அண்ட் தென் AD கனெக்டர். ஸோ மற்ற 2 ஆப்ஷன் வந்து வேற வேற, அதை நான் வில் எக்ஸ்பிளைன் இட் அபவுட் காக்னேட்டோ வந்து அது அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேஷன். நீங்கள் வந்து API வழியாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா தென் காக்னேட்டோ யூஸ் பண்ணலாம். பட் இப்போ சிம்பிள் AD வந்து எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ சிம்பிள் ஏடியில் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மேனேஜ்டு சாம்பா ஃபார் ஆக்டிவ் டைரக்டரி கம்பேட்டபிள் சர்வர் hosted on AWS Cloud and it provides a subset of Microsoft Active Directory capabilities ன்னு சொல்றாங்க. அப்போ வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுல இல்லை அப்படின்றத வந்து அவங்க தெளிவா சொல்லிடுறாங்க. It provides only a subset of மைக்ரோசாஃப்ட் கேப்பபிலிட்டிஸ். அதுவும் வந்து இட் இஸ் ஒன்லி ஹோஸ்டட் ஆன் AWS கிளவுட்ல மட்டும்தான் இருக்கும். இது வந்து இட் இஸ் நாட் ஃபார் ஹைபிரிட் கிளவுட்லாம் கிடையாது. ஓகே, இது வந்து AWS மட்டும் யூஸ் பண்ற கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஆக்டிவ் டைரக்டரியோடைய மினிமலிஸ்டிக் வெர்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸ்மால் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து லார்ஜ் டைரக்டரி சைஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்க ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி யூ கேன் கோ ஃபார் ஸ்மால் ஆர் லார்ஜ். ஸோ ஸ்மால் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து மொத்தமாகவே வந்து யூ கேன் ஹேவ் 2000 ஆப்ஜெக்ட்ஸ். இங்க ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது வந்து வி ஆர் ரெஃபரிங் டு யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், டொமைன் ஜாயின் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், கிரியேட் பண்ற யூசர்ஸ் குரூப்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 2000. ஸோ அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 500 ஈச் வந்து நம்ம வி கேன் கோ அப் டு 2000 இன் டோட்டல். ஸோ உங்களுக்கு 2000 ஆப்ஜெக்ட்ஸ் தான் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஸ்மால். ஸோ அது வந்து காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும் உங்களுக்கு பெர் மந்த். ஸோ இட் வில் பி லைக் $36 தான் வருது உங்களுக்கு பெர் மந்த். வேற நீங்கள் லார்ஜ் கேட்டகரி போறீங்க அப்படின்னா தென் இஃப் யூ ஹேவ் மோர் 20,000 ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ண போறீங்க, உங்க ஆர்கனைசேஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் கோ ஃபார் லார்ஜ் சைஸ். லார்ஜ் சைஸ்னா ஆப்வியஸா அதுக்கும் வந்து உங்களுக்கு டைரக்டரி காஸ்ட் அதிகமாகும், நிறைய சின்க்ரனைசேஷன் ரெப்ளிகேஷன்லாம் நடக்கிறதால காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆப்வியஸா அதிகமா இருக்கும். ஸோ இதுல நம்ம ஐ கேன் கோ வித் ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ வில் கெட் இட் ஃபார் ஃப்ரீ டியர்ல வந்து உங்களுக்கு அதாவது 1 month I'll tell you எவ்வளவு நாள் ஃப்ரீ வருதுன்ட்டு. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிவ் இட் சம் நேம். ஸோ ஸ்கில் அப் வித் stan.com அப்படின்னு நான் ஒரு டொமைன் நேம் கொடுத்துக்கிறேன். ஜென்ரலா வந்து டைரக்டரி நேமும் நம்ம டிஎன்எஸ் நேமும் கொடுக்கலாம் ஆர் நெட் பயாஸ் நேமும் கொடுக்கலாம். ஸோ டிஎன்எஸ் நேமுக்கும் நெட் பயாஸ் நேமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஜென்ரலா நீங்க உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை நீங்க லாகின் பண்ணும்போது இல்ல ஒரு ரிசோர்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்ணும் போதெல்லாம் நீங்க எப்படி கொடுப்பீங்க? எதர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஸ் ஃபார்மேட்ல கொடுப்பீங்க ஆர் எல்ஸ் வந்து நெட் பயாஸ் ஃபார்மேட்ல கொடுப்பீங்க. இப்போ நெட் பயாஸ் ஃபார்மேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி கொடுப்போம். இப்போ ஸ்கில் அப் வித் ஸ்டான், ஒரு யூசர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோ அப்படின்னு இருக்குன்னா ஆண்டோ அப்படி கொடுப்போம். இதுவே நீங்க டிஎன்எஸ் ஃபார்மேட்ல கொடுக்குறீங்க அப்படின்னா FQDN மாதிரி கொடுப்பீங்க. அது எப்படின்னா anto@skillupwithstan.com இப்படி நீங்க லாகின் பண்ண முடியும். ஸோ எதர் வந்து நீங்க நெட் பயாஸ் நேம் ஸ்லாஷ் யூசர் நேம் கொடுத்து லாகின் பண்ணலாம் ஆர் எல்ஸ் டிஎன்எஸ் நேம் அந்த FQDN கொடுத்து நீங்க இந்த டிஎன்எஸ் ஃபார்மேட்ல யூசர் அட் டொமைன் நேம் கொடுத்து நீங்க லாகின் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே இருக்கு. ஸோ நெட் பயாஸ் நேம் நீங்க கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை வந்து ஜஸ்ட் யூ கேன் லீவ் இட் பிளாங்க், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கும். இல்லை வந்து நீங்க நெட் பயாஸ் நேம் நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிவ் இட். ஸோ இதில் வந்து சில நார்ம்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ இட் வில் அக்செப்ட் ஒன்லி 15 கேரக்டர்ஸ். இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய லிமிடேஷன், உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஹோஸ்ட் நேமாக இருந்தாலும் சரி, டொமைன் நேமாக இருந்தாலும் சரி, தெர் இஸ் எ லிமிடேஷன் இன் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற நார்ம்ஸ்லாம் இருக்கு அதில். ஸோ டிஃபால்ட்டாக வந்து மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தான். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ டிஃபால்ட் அட்மின் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுதான் இருக்கு. நீங்கள் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் தான் கொடுத்துக்கலாம். ஸோ ஐ வில் ஜஸ்ட் சே skill up with stan at 123. Okay. ஓகே, ஸோ இதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு ஃபாலோ சம் நார்ம்ஸ். மினிமம் வந்து உங்களுக்கு 8 கேரக்டர்ஸ் இருக்கணும். யூ கேன் கோ அப் டு 64. அதே மாதிரி உங்களுக்கு லோயர் கேஸ், அப்பர் கேஸ் அண்ட் நியூமரிக் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கணும். ஸோ லோயர் கேஸ் இருக்கு, அப்பர் கேஸ் இருக்கு, நியூமரிக் கேரக்டர்ஸ் இருக்கு, ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். தென் யூ கேன் ஜஸ்ட் கிவ் சம் டிஸ்கிரிப்ஷன், எதுக்காக கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ சிம்பிள் AD செட்டப் ஃபார் small
customer, ஏதோ ஒரு customer name. Okay, so maybe let's say customer ஏதோ ஒரு ஓகே, ஸோ ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளோர் வித் ஸ்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிக்காக இந்த சிம்பிள் ஐடி நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேவ் பண்ண வேண்டாம். ஸோ அவங்க கேட்குறாங்க, ஆல்ரெடி நீங்கள் டிஃபால்ட் விபிசிலே நீங்கள் இதை ரன் பண்ணுறீங்களா, இல்லை வெதர் யூ வாண்ட் டு கிரியேட் அ செப்பரேட் விபிசி. நிறைய ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் ஹேவ் எ செப்பரேட் நெட்ஒர்க் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த சப்நெட் அப்படின்றதெல்லாம் வந்து தே வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ். ஸோ ஜென்ரலாக நெட்ஒர்க்கிங் வந்து ஐசோலேஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கிரியேட் யுவர் ஓன் விபிசி அண்ட் சப்நெட்ஸ் ஆஸ் பர் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட். பட் அது வேண்டாம் அப்படின்னா தென் யூ கேன் ஜஸ்ட் கோ வித் த ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட் விபிசி அண்ட் சப்நெட். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரு லொக்கேஷன்ஸை வந்து சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் சைட்ல நீங்க கிரியேட் பண்ணலாம், இல்லை நீங்க ஒரு ரீஜனுக்கும் வந்து இல்லை ஒரு லொக்கேஷன்ஸ்க்குமே வந்து இப்போ இந்தியாலே வந்து கஸ்டமர் லொக்கேஷன்ஸ் வந்து சென்னை, மும்பை இந்த மாதிரி நிறைய லொக்கேஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதுல தனியா அந்த சைட் கிரியேட் பண்ணுவாங்க. சென்னை சைட், மும்பை சைட், அங்கெங்கெல்லாம் டொமைன் எங்கெங்கெல்லாம் நீங்க டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து ரன் பண்ண போறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸ், அந்த சைட், அந்த பிசிக்கல் லொக்கேஷனை வந்து இதுல சைட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட் ஃபர்ஸ்ட் சைட்லேயே கொடுக்கலாம், இல்லை நீங்க நேம் மாத்தினாலும் நீங்க நேம் வந்து யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஎஸ் உடைய ப்ரைவேட் சப்நெட்டை வந்து பிக்கப் பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு யூஸ் தட். இன்ஸ்டெட் நான் வந்து ஐ வில் கோ வித் ரெகுலராக ஒர்க் லோடுக்கு யூஸ் பண்ணுற சப்நெட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட் சப்நெட் 1A, டிஃபால்ட் சப்நெட் 1BA நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ வித் ஆர்டிஎஸ் உடைய சப்நெட், எனக்கு வேண்டாம். ஓகே, இது நீங்கள் டிஃபால்ட்டாக விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு அது இட் வில் பிக்கப். இல்லாட்டி நம்மளே போயிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க சொல்கிறாங்க பாருங்க 30 days லிமிடெட் ட்ரையல் உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து தெர் இஸ் நோ சார்ஜஸ் அன்டில் 30 days ஃப்ரீ ட்ரையல் வந்து லிமிடெட் ட்ரையல் உங்களுக்கு இருக்குது. ஸோ யூ கேன் கோ அண்ட் கிரியேட் இட். பேக் எண்டில் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தே ஆர் கோயிங் டு கிரியேட் டொமைன் கண்ட்ரோலர்ஸ். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பேக் எண்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் உங்களுக்கு பண்ண போகிறாங்க. ஸோ லெட் மீ show you this. Let me reshare my screen. So backendல வந்து Microsoft வந்து they are going to create EC2 instances. Then அந்த EC2 instancesல வந்து DC promo commandலாம் கொடுத்து they are going to create AD environment for us. ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் இதுதான் நடக்குது. உங்களுக்கு ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் VM கிரியேட் பண்ணுறாங்க. நான் இது வந்து ஐம் ஜஸ்ட் ஷோயிங் இட் இன் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர். கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே ஒரு ஹை சைஸ் VM கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் டொமைன் கண்ட்ரோலர் 01 ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ 218 இஸ் ஃபைன். கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறதுனால ஓகே, ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா தென் 218 இஸ் ஃபைன் ஆக்சுவலாக. ஸோ எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஏன்னா வந்து அந்த மெம்பர் சர்வர் அந்த பர்பஸ்க்கெலாம் வந்து நமக்கு கண்டிப்பாக வி நீட் EC2 இன்ஸ்டன்சஸ். அதுவும் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸ் என்ன நடக்குதுன்றதை நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா உங்களுக்கு பேக்எண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் சாரி இங்கே அமேசான் AWS டீம் வந்து they will create 2 EC2 instances. அந்த EC2 instancesல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் EC2 instances வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they will promote it as a domain controller.
மோஸ்ட்டாக வந்து N-1 வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. விண்டோஸ் சர்வர் 2019 யூஸ் பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ ப்ரொமோட்டட் அஸ் எ டொமைன் கண்ட்ரோலர். தென் அதை ஃபர்ஸ்ட் இது பண்ணதுக்கப்புறம் செகண்டை வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஆட் அஸ் எ அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர், பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் மாதிரி அதை ஆட் பண்ணுவாங்க. அப்போ வந்து இட் வில் கோ இன் சீக்வன்ஸாக தான் போகும். அப்போ ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் செகண்ட் டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுப்பாங்க, எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அது டைம் ஆகும் உங்களுக்கு பேக் எண்டில். ஸோ இதை நீங்கள் மைக்ரோசாஃப்டோடைய சொல்யூஷனிங் கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்டில் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட்டாக இப்போ ஐஏஎம்க்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க என்ன தராங்க அப்படின்னா, அஜூரோடைய ஆக்டிவ் டைரக்டரின்னு சொல்லுவாங்க, அஜூர் ஐடின்னு சொல்லுவாங்க. இல்லை இப்போ அது வந்து கரண்டாக வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி அப்படின்னு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ரீபிராண்டிங் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து AWS உடைய IAM ஓட ஈக்குவலண்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பிரைமரியா இட் இஸ் ஐடென்டி ஆஸ் அ சர்வீஸ், ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் ஆஸ் அ சர்வீஸா வந்து கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ அது வந்து அஜூர் ஏடி ஆர் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி. ஸோ இது வந்து உங்களுக்கு IAM உடைய ஐடென்டி சென்டர் வந்து AWS அஜூர்லயும் வந்து உங்களுக்கு சிங்கிள் சைன் ஆன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. தென் தே ஹவ் காட் ஈவன் மைக்ரோசாஃப்ட்ல வந்து அவங்களுடைய ஓன் ஆப்ஷன்ஸே வந்து அங்கே கொடுக்குறாங்க. ஸோ அஜூர்லேயுமே வந்து சிங்கிள் சைன் ஆன் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இங்கேயும் வந்து IAM ஐடென்டி சென்டர் வந்து பிரைமரியா வந்து இட் இஸ் இன்டெண்டட் ஃபார் சிங்கிள் சைன் ஆன். மல்டிபிள் AWS அக்கௌண்ட் இருக்கிற கஸ்டமர்ஸ், மல்டிபிள் ஆர்கனைசேஷன் இன்டெகிரேட் ஆயிருக்கு அப்படின்னா தென் சிங்கிள் சைன் ஆன் ஃபீச்சர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ மைக்ரோசாஃப்ட்லேயும் வந்து உங்களுக்கு விண்டோஸ் நேட்டிவாகவும் உங்களுக்கு ஃபெடரேஷன் சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கு, பிளஸ் ADFS அவங்க கொடுக்குறாங்க சிங்கிள் சைன் ஆன் நீங்கள் ஆன் ப்ரமைசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ ப்ரொவைடிங் ஆப்ஷன்ஸ். சிம்பிள் ஏடி மாதிரி AWS மேனேஜ்ட் ஏடி மாதிரியும் அங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா டொமைன் சர்வீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது அஜூர் ஏடி டொமைன் சர்வீசஸ்ன்ற நேம்ல இருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 6 months to 1 yearக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா தே ஹவ் ரீபிராண்டட் டு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதோடைய ஈக்குவலன்ட் தான் AWS மேனேஜ்ட் ஏடி. ஸோ லெட்ஸ் சி வேர் வி ஆர். ஸோ இன்னும் ஸ்டேட் வந்து கிரியேட்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் வந்து we can validate it. ஓகே, ஸோ இந்த சிஸ்டம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நான் எப்படி நம்ம டொமைன் கண்ட்ரோலராக எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அமேசான் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஓகே. ஸோ இதில் ஓகே லாகின் ஆகட்டும். லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரலாக சிம்பிள் ஏடியா இருக்கட்டும், இல்லை மைக்ரோசாஃப்ட் AWS உடைய மேனேஜ்ட் ஏடியா இருக்கட்டும், ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு தே ஆர் நாட் கோயிங் டு கிவ் யூ கம்ப்ளீட் டொமைன் அட்மினோ இல்லை என்டர்பிரைஸ் அட்மின் ரைட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ இன்ஸ்டெட் உங்களுக்கு வந்து யூ வில் கெட் லிமிட்டட் ஆக்சஸ். You will get access only to மேனேஜ் ஆக்டிவ் டைரக்டரியை மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அண்டர்லைங் அந்த EC2 இன்ஸ்டன்சஸ், அதோடைய பேட்சிங், OS லைசன்ஸ், மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து AWS டீம் வில் டேக் கேர் ஆஃப் OS லைசன்சிங், பேட்சிங், மானிட்டரிங், லாகிங், பேக்கப், எனி ஃபெயிலியர்ஸ், எனி ட்ரபிள் ஷூட்டிங், இது எல்லாமே வந்து அமேசான் டீம் வந்து உங்களுக்கு
ஓஎஸ் லெவலில் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஈவன் வந்து ஏடியை வந்து மேனேஜ் ஏடியா தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மேனேஜ் ஏடி அப்படின்னும் போது பேக்எண்டில் வந்து தேர் கோயிங் டு கிரியேட் த ஏடி என்விரான்மெண்ட். அந்த ஏடி என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்றது, மேனேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி லிமிடெட் ரைட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஈவன் வந்து ஏடபிள்யூஎஸ் டீமுக்கு தான் வந்து they will have domain and enterprise admin, schema admin rights-லாம் வந்து it will be with AWS team. நமக்கு வந்து மினிமலிஸ்டிக் ஒரு ஏடி என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து தே ஜென்ரலி கோ ஃபார் N-1, அதாவது விண்டோஸ் சர்வர் 2019 அந்த மாதிரி தான் இது கொடுப்பாங்க. ஸோ ஃபாரஸ்ட் அண்ட் டொமைன் ஃபங்க்ஷனல் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் ஹேண்டில் இட். அது வந்து நீங்கள் இன்கேஸ் ஃபங்க்ஷனல் லெவல் மாற்றணும், எனக்கு வந்து விண்டோஸ் சர்வர் 2019 ஃபங்க்ஷனல் லெவல் வேணும், இல்லை விண்டோஸ் 2012 R2 ஃபங்க்ஷனல் லெவல் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ், லெகசி ஃபங்க்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஓல்டர் ஃபங்க்ஷனல் லெவல். இல்லை எனக்கு லேட்டஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவலே வேணும், 2022 ஃபங்க்ஷனல் லெவல் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாக அட்லீஸ்ட் வந்து இது இட் இஸ் கோயிங் டு டேக், ஏன்னா இந்த 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறதுக்கெல்லாம் ஆவரேஜாக வந்து இட் வில் டேக் I would say 30 to 40 minutes வந்து சாலிடா உங்களுக்கு எடுத்துக்கும் பேக்எண்ட்ல. ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து நம்ம அதே ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி EC2 இன்ஸ்டன்ஸ் 2 கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து நீங்களே உங்களுடைய ஓன் ஏடி என்விரான்மெண்ட் டெப்ளாய் பண்ணி ஹேண்டில் பண்ணாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக OS ஆக்சஸ், ஏடி ஆக்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்கீமா அப்கிரேட் பண்ணணும், இல்லை ஸ்கீமா எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இல்லை இஃப் யூ வாண்ட் டு மேக் சம் சேஞ்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் யுவர் ஓன் வெர்ஷன் ஆஃப் ஆக்டிவ் டைரக்டரி சர்வர்ஸ். ஸோ அதை நீங்கள் ஏடியில் இது AWSலேயே ரன் பண்ணலாம், இல்லை வெளியில் அவுட் சைட் ஆஃப் AWS ரன் பண்ணுறதுனால நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் வேறு க்ளவுட் என்விரான்மெண்ட்டில். ஸோ ஜென்ரலாக ஒரு பழைய வெர்ஷன்ஸ்லாம் 2012 விண்டோஸ் சர்வர் 2012, அதுக்கு முன்னாடி 2008 அந்த டைம்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டிசி ப்ரோமோன்னு ஒரு கமாண்ட் இருந்தது, டொமைன் கண்ட்ரோலர் ப்ரொமோஷன் கமாண்ட். அதெல்லாம் இப்போ கிடையாது, அது டெப்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டலேஷன் ஸ்க்ரீன் ஆப்ஷன் போங்க, சர்வர் மேனேஜரில் போயிட்டு அந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க, இது வந்து ரீலோகேட் ஆயிடுச்சு, நோ மோர் டிசி ப்ரோமோ கமாண்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம அது பண்ணணும் அப்படின்னா சர்வர் மேனேஜரில் போயிட்டு இந்த சிஸ்டமை வந்து இந்த சர்வரை நம்ம டொமைன் கண்ட்ரோலராக அப்கிரேட் பண்ணணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா மேனேஜில் போயிட்டு ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். ஆக்டிவ் டைரக்டரியிலே நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம மெயினாக இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து டைரக்டரி சர்வீசஸ் ஃபீச்சர், அதாவது டொமைன் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டொமைன் சர்வீசஸ் தான் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் ஆப்ஜெக்ட். இதுதான் நம்ம வந்து டைரக்டரி சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டொமைன் சர்வீசஸ் தான் டைரக்டரி சர்வீசஸ் ஃபீச்சர். மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்டிஃபிகேட் ஸ்டோர் பண்ணணும், இல்லை வந்து நீங்கள் SSO சிங்கிள் சைன் ஆன் பண்ணணும் அப்படின்னா ADFS எனேபிள் பண்ணிக்கலாம். லைட் வெயிட் LDAP ப்ரௌசிங்லாம் வேணும் அப்படின்னா லைட் வெயிட் டைரக்டரி சர்வீசஸ். இன்கேஸ் வந்து நீங்கள் இமெயில் சிக்னேச்சர், டாக்குமெண்ட் சிக்னேச்சர், அந்த மாதிரி ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா AD ரைட்ஸ் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்டிவ் டைரக்டரியிலே 5 விதமான சர்வீசஸ் இருக்கு. அதில் நம்ம பார்க்குறது டைரக்டரி சர்வீசஸ், அதாவது டொமைன் சர்வீசஸ் தான் இப்போ இதில் எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட்டும் பேக்எண்டில் இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்காக அவங்க பண்ணுறாங்க. ஸோ அதிலே வந்து சில அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் லைக் குரூப் பாலிசி, DNS இது எல்லாமே வந்து இதில் ஆட் ஆகும். ஸோ குரூப் பாலிசி ஆட் ஆகும். இதில் வந்து AD இன்டெகிரேட்டட் DNS-ஆகவும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ DNS-ம் இதில் உங்களுக்கு ஒரு ஃபீச்சராக இதில் ஆட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இன்ஸ்டால், ரீஸ்டார்ட் பண்ணணும்னா ரீஸ்டார்ட் பண்ணிக்கங்க சிஸ்டமை. ஓகே, மைக்ரோசாஃப்ட்டும் பேக்எண்டில் வந்து இதுதான் வந்து ஸ்கிரிப்ட் மூலயமா வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. பேக்எண்டில் வந்து டிசி ப்ரோமோ கொடுத்துட்டு, சாரி டிசி ப்ரோமோவில் ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் வந்து அந்த ரோலை எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. கேளுங்க, கொஸ்டின் தான் கேளுங்க. இல்லை AWS DNS கொடுப்பாங்க இல்லையா? அதுவும் இருக்குங்க. AWSலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ரவுட் 53 இருக்கு. பட் இதில் வந்து சிம்பிள் ஐடியா வராது கொடுக்குறாங்க. இதில் அதில் இன்டெகிரேட்டடாகவும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஒரு சர்வர் ஆட் பண்ணிவிட்டு அதை
சரி, ஒரு கிளைண்ட் மெஷின், ஒரு மெம்பர் சர்வர் மாதிரி ஆட் பண்ணிட்டு நீங்க ரிமோட்லேருந்து மேனேஜ் பண்ணலாம். இந்த கன்சோல், ஏடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர்ஸ், டிஎன்எஸ், ஸ்னாப்இன் அதெல்லாம் ஆட் பண்ணி கூட நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஸோ ப்ரைமரியா இது வந்து ஏடிக்கு தான் இது கொடுக்குறாங்க. பட் இன் கேஸ் வந்து உங்களுக்கு ஏடி இன்டெகிரேட்டட் டிஎன்எஸ் ஆன் ப்ரமைசஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நீங்க வந்து இங்க மேனேஜ் ஏடியில யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது பேக் எண்டில் இது கம்ப்ளீட் ஆகட்டும். கண்டிப்பாக இது வந்து இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு கம்ப்ளீட் இமிடியட்லி. ஒரு ஸ்டெப் பேக் போய் பார்த்துங்க. ஓ, ஆக்டிவ் ஆயிடுச்சு, வெரி குட். ஓகே, ஸோ இட் இஸ் ரெடி. ஸோ எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நான் கவனிக்கல, பட் வி கேன் ஜஸ்ட் செக் இட் ஹியர். லான்ச் டைம் ஓகே, டைம் ஸ்டாம்ப் இல்லை. ஓகே, இங்கே டிஎன்எஸ் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ ஏடி டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் டிஎன்எஸ் அட்ரஸும் வந்து சேம் தான். இது ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு யூ கேன். இந்த அட்ரஸ் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய நெட்ஒர்க் விபிசி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் சர்வர்ஸ் வந்து நான் விபிசியில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விபிசியில் போயிட்டு நீங்கள் இந்த 2 ஐபி அட்ரஸும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஸ்பெசிஃபிக் எந்தெந்த நெட்ஒர்க்லாம் வந்து உங்களுடைய ஒர்க் லோட் ஏடி டிபெண்ட் இருக்கிற ஒர்க் லோட் ரன் பண்ண போகிறீங்களோ அதில் போயிட்டு இந்த ஐபி அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ டிஃபால்ட் விபிசியில் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு டிஎஸ்சிபி ஆப்ஷன் செட். ஸோ இதில் போயிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் த சேம் எக்ஸிஸ்டிங் இதுக்கு பதிலாக ஆக்ஷன்ஸில் போயிட்டு யூ கேன் மேபி ஐ வில் கிரியேட் அ செப்பரேட் டிஎஸ்சிபி ஆப்ஷன் செட். இது வந்து லெட்ஸ் சே எக்ஸ்ப்ளோர் வித் ஸ்டான். இதோடைய டிஎஸ்சிபி ஆப்ஷன் செட் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து யூ கேன் ஜஸ்ட் கிவ் த ஐபி அட்ரஸ். இதில் வந்து ஜஸ்ட் கமா கொடுத்து நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 4 டிஎன்எஸ் அட்ரஸ் வரைக்கும் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். இதில் வந்து டொமைனும் நீங்கள் கொடுத்துக்கலாம், scalupstan.com. என்டிபி வந்து அதே கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், or else you can leave it blank. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் செட் கிரியேட் பண்ணிட்டு இதை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய டிஃபால்ட் விபிசிக்கு நான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆக்ஷன்ஸ், மேனேஜ் டேக்ஸ், கிரியேட் விபிசி செட்டிங்ஸ், எடிட் விபிசி செட்டிங்ஸ் இங்கேயும் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் எங்கள் ஆப்ஷன் செட்டில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் கோ அண்ட் மேனேஜ் வியூ டீடைல்ஸ், மேனேஜ் டேக்ஸ். ஓகே, இதில் கரண்ட்டாக வந்து எடிட் விபிசி செட்டிங், இதில் போயிட்டு ஆப்ஷன் செட் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் வித் ஸ்டாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு டிஎன்எஸ் ரெசல்யூஷன், டிஎன்எஸ் ஹோஸ்ட் நேம்லாம் இது வேணும் அப்படின்னா நம்ம அதை சேவ் பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிவிட்டு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் கிரியேட் பண்ணுற விஎம்ஸ் எல்லாமே வந்து இந்த நம்ம சிம்பிள் ஏடிக்கு வந்து பாயிண்ட் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய விபிசிஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, அந்த விபிசிஸில் போய் நான் பண்ண ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் டிஎன்எஸ் ரெண்டுமே தான் வந்து உங்களுக்கு அதில் கொடுக்குறாங்க. ஸோ லெட் மீ டூ ஒன் திங். நான் வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இது இன்ஸ்டன்ஸ் இல்லை, லெட் மீ கிரியேட் ஒன். ஸ்டான் மெம்பர் சர்வர் 01 கிரியேட் பண்ணிக்கிறேன். விண்டோஸ், நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணால் யூஸ் பண்ணிக்கங்க, 2022 இஸ் ஃபைன். ஓகே, ஸோ 2024 இருக்கணும் நம்ம கிட்ட. ஸோ விபிசி ஃபைன். டிஃபால்ட் சப்நெட் வந்து நீங்கள் பெட்டர் வந்து அந்த 1A or 1B அதில் கிரியேட் பண்ணிக்கங்க ஸோ தட் இட் ஒன்ட் கெட் இன் டு சேலஞ்ச் லேட்டர். டிஃபால்ட் சப்நெட் 1A or 1B இதுலேயே அதை கிரியேட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் இஸ் ஃபைன், நீங்கள் டிஃபால்ட்டே யூஸ் பண்ணிக்கலாம்.
Okay, so this is fine. Launch instance. ஸோ ஐஏஎம் ரோல் வந்து உங்களுக்கு பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் கிரியேட் ஐஏஎம் ரோல் ஒன்று கொடுத்துக்குங்க. ஸோ டைரக்டரி சர்வீஸ்க்குனே தனியாக ரோல் இருக்கு. இன்கேஸ் நீங்கள் EC2 வழியாக டைரக்டரி சர்வீசஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ரோல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ரோல்ஸில் போயிட்டு கிரியேட் ரோல் AWS சர்வீஸ், இதில் வந்து யூஸ் கேஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் சே, பட் இது வந்து நம்ம allows AWS services like EC2 to perform actions on this account. Okay. Okay, so EC2க்கு வந்து நான் டைரக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் டைரக்டரி சர்வீசஸ்ன்னு செக் பண்ணாலே உங்களுக்கு வந்து AWS உடைய அமேசானுடைய க்ளவுட் டைரக்டரிக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. இதில் வந்து உங்களுக்கு டைரக்டரி சர்வீசஸ் ரீட் ஆக்சஸ் கொடுக்கணும், இல்லை டைரக்டரி சர்வீசஸ்க்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கனாலும் நம்ம ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அந்த ரோலை வந்து நான் வந்து மல்டிபிள் சர்வீசஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் அட்மின் ஆக்சஸ். இல்லை செலக்டிவாக வந்து நான் ரீட் ஆக்சஸ் கொடுக்கனாலும் கொடுக்கலாம், இல்லை ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கலாம். else you can go for multiple service அப்படின்னா you can go and select multiple services one by one S3 directory services அந்த மாதிரி நீங்க செலக்டிவா கொடுக்கலாம். I'm just going to say EC2 directory services access அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். EC2 DS access create role. ஸோ இதை கூட நீங்க போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த EC2 instance உடைய பர்மிஷன்ஸ்ல கொடுத்துக்கலாம். ரோல்ல actions security modify IAM role, இதில் போயிட்டு நீங்க அந்த EC2 உடைய டைரக்டரி சர்வீசஸ் ஆக்சஸ் ரோலை வந்து அப்டேட் பண்ணிருக்கலாம். ஓகே, தட் வே இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து அந்த டைரக்டரி சர்வீசஸ் உடைய இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே இருந்தே நீங்க மேனேஜ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ லாகின். ஸோ லாகின் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும். டவுன்லோட்ஸ். ஓகே, லாகின் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம லோக்கல் அட்மினாக தான் லாகின் பண்ணுறோம். ஓகே, அந்த லோக்கல் சிஸ்டமில் வந்து we are logging in as local administrator. இதை டொமைனில் ஜாயின் பண்ணிவிட்டு எப்படி நம்ம டொமைன் அட்மினாக லாகின் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ்க்குள்ளே அதோடைய லோக்கல் கிரெடென்ஷியல்ஸ், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் வச்சு தான் லாகின் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு. ஓகே, லெட் இட் டேக் இட்ஸ் ஓன் டைம். அது லாகின் ஆகட்டும், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா அது T2 மைக்ரோ தான் கொடுத்துருக்கோம். ஸோ மீன் வைல் இதில் வந்து நம்ம சிம்பிள் ஏடியில் வந்து ஏதாவது ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, கரண்ட்டாக வந்து இதில் 1A அண்ட் 1Bயில் வந்து இந்த 2 சிஸ்டம் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சப்நெட்டில் போனீங்க அப்படின்னா அதில் யூசேஜ் எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. So network interface.
EC2. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. AWS created network interface for இந்த பர்டிகுலர் டைரக்டரி சிம்பிள் ஐடியோடைய டைரக்டரி ஐடி கொடுத்துருக்காங்க. ஒரு டிஐடி கொடுத்துருவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்ட் அமேசானே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் சிம்பிள் ஐடி கிரியேட் பண்ணாலும் சரி, AWS மேனேஜ் ஐடி கிரியேட் பண்ணாலும் ஒரு இதுக்கும் யூனிக்காக வந்து ஒரு டிஐடி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து டைரக்டரி ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்காக இந்த ரெண்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், இந்த ரெண்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸும் வந்து நமக்கு பார்க்க முடியுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன ஐபி அட்ரஸ் எல்லாமே இங்கே பார்க்க முடியும். ஸோ இதுதான் அந்த ரெண்டு டொமைன் கண்ட்ரோலருடைய ஐபி அட்ரஸ் 32.12.1 18.1881. ஸோ இதை நம்ம இங்கே பார்க்க முடியும் என்னென்ன ஐபி அட்ரஸஸ் என்ன இருக்கு, AWS நமக்காக என்ன பேக்எண்ட்ல கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதில் ஏதாவது பிரச்சனை வருது, உங்களுக்கு ஃப்ளோவில் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா இங்கே ஃப்ளோ லாக் வந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ட்ரபிள் ஷூட் பண்ணும்போது என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, என்னென்ன போல டிராஃபிக் வருதா வரலையான்றதை இங்கே வந்து உங்களால் ஸ்பெசிஃபிக்காக வந்து அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸில் ஃப்ளோ வந்து செக் பண்ண முடியும். கோயிங் பேக் ஹியர், இப்போ இதில் வந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த டைரக்டரி சர்வீசஸ்க்கு வந்து நான் பெர்மிஷன் கொடுக்கணும், ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் வந்து அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து கொடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதில் டொமைனில் ஜாயின் பண்ணிடுவோம். தென் ஐ வில் ஷோ யூ ஹவு டு யூஸ் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த AWS உடைய டைரக்டரி சர்வீசஸ் உடைய இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு AWS IAM நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, AWS உடைய மற்ற சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சர்வீசஸ்லாம் வந்து இங்கேருந்து நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் ஸ்பேசஸ், ஒரு VDI சொல்யூஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒர்க் டாக்ஸ், Office 365 மாதிரி அமேசானில் வந்து ஒர்க் டாக்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இங்கேருந்து பர்மிஷன் கொடுக்க முடியும். லைக் சிட்ரிக்ஸில் எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக்காகவும் நீங்கள் பர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணலாம். ஸோ இதில் போனோம் அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இதில் எதுவும் URL எதுவுமே நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல, என்னென்ன அப்ளிகேஷனுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணுன்றது கொடுக்கல. ஸோ சைம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த டீம்ஸ் மாதிரி தான், இப்போ கோ டு மீட்டிங் மாதிரி அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் ஃப்ரம் அமேசான். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒர்க் டாக்ஸ், ஒர்க் மெயில் இதெல்லாம் வந்து Office 365 வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கூகுள் டாக்ஸ் அதெல்லாம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி இங்கே ஒர்க் டாக்ஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து உங்களுக்கு AWSலேயும் இருக்கு உங்களுக்கு சர்வீஸ். கிட்டத்தட்ட உங்களுக்கு VDI வேணும் அப்படின்னா ஒர்க் ஸ்பேசஸ், இப்போ அஷூரோடைய வர்ச்சுவல் டெஸ்க்டாப் மாதிரி இல்லை சிட்ரிக்ஸோடைய வர்ச்சுவல் டெஸ்க்டாப் மாதிரி இங்கே ஒர்க் ஸ்பேசஸ்னு கொடுக்குறாங்க VDI, அதுவும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து AWS உடைய மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கே நான் ஆக்சஸ் கொடுக்கணும், இல்லை வந்து VPN மேனேஜ்மெண்ட் கொடுக்கணும், இல்லை IAM ஐடென்டி சென்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து இங்கேருந்து ஆக்சஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ மேபி ஐ ஷோ யூ ஹவு டு டூ தட். இப்போ இந்த இடத்துல போயிட்டு லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு give access for management console அப்படின்னா I can just say enable access. இப்போ யார் யாருக்கு நீங்கள் ஆக்சஸ் நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாலும் நீங்கள் அதுவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் இந்த இடத்துல. இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு இதில் யூசர்ஸ் வந்து EC2 admin, இந்த மாதிரி FinOps admin இதெல்லாம் வந்து நமக்கு அங்கே IAMல வந்து இந்த ரோல்லாம் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கங்க. இப்போ IAMல போயிட்டு இது வந்து நான் லெட்ஸ் சே இது வந்து நம்ம இப்போ டைரக்டரி சர்வீசஸ்ல யூஸ் பண்ண போறோம். இதுல வந்து இப்போ நம்ம அட்மின் ஆக்சஸ் கொடுக்கலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு EC2 இல்லை IS3 அந்த மாதிரி சர்வீசஸ்க்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கனாலும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக சர்வீசஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். பட் நான் டைரக்டரி சர்வீசஸ்க்கு வந்து நான் ஆக்சஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நான் வந்து ஜஸ்ட் ஃபார் சிம்பிள் ஐடி ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி சும்மா கொடுக்குறேன் நான் ஒரு ஐடியாக்காக கொடுத்துட்டு லெட் மீ கிரியேட்டட். ஸோ வாட் எவர் யூ கிரியேட் இன் IAM ரோல் அது எல்லாமே வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ப்ரொவைடட் நீங்கள் வந்து அது வந்து யூ ஹேவ் டு செலக்ட் டைரக்டரி சர்வீசஸ் கேட்டகரி செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அந்த விஷயங்கள்லாம் இங்கே வந்து பார்க்க முடியும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிம்பிள் ஐடி அந்த இது இங்கே வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஐடி ஆக்சஸ். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது யூசர்ஸ் ஆட் பண்ணணும், பர்மிஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம கொடுக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு if you want to add some users and groups எல்லாம் பண்ணணும் அப்படின்னா we can add it. பட் இப்போதைக்கு நம்ம முதல்ல நம்ம அந்த டொமைனில் ஜாயின் பண்ணிட்டு அதில் யூசர்ஸ் எல்லாம் முதல்ல கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து இதில் we can just get them added. ஸோ அந்த VM லாகின் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் அவைலபிள். இதில் போயிட்டு இப்போ நம்ம கொடுத்த அந்த DNS அந்த செட்டிங்ஸ்லாம் இதில் அப்டேட் ஆயிருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணிப்போம்.
ஸோ இந்த இடத்துல வந்து 172.31.18.188 31.32.12 அதே மாதிரி ஸ்கில்லப் ஸ்டான் அந்த டிஎன்எஸ் நேமும் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த விபிசியில் நம்ம கொடுத்த செட்டிங்ஸ் வந்து இன்ஹெரிட் ஆயிருக்குன்றதை இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியுது. இதை வந்து இப்போ நான் டொமைனில் ஜாயின் பண்ணணும், அந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் போயிட்டு சர்வர் மேனேஜரில் இந்த சிஸ்டம் வந்து நான் வந்து கம்ப்யூட்டரை வந்து டொமைன் ஜாயின் பண்ண முடியும் இன்ஸ்டன்ஸை. ஓகே, ஸோ ஃபயர்வால் அதெல்லாம் வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு ஆஃப் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏடி ரிலேட்டட் போர்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். 88 அண்ட் 3389 எல்டாப் அந்த போர்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணால் அலோவ் பண்ணிக்கங்க. or else you can just go and add it to that simple AD domain. ஸோ அந்த சிம்பிள் ஏடி டொமைனில் உங்களுடைய எக்ஸிஸ்டிங் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் இந்த புதுசாக இப்போ நம்ம ஆட் பண்ண கம்ப்யூட்டர்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னா மெயினாக டொமைன் நெட்வொர்க் அண்ட் ப்ரைவேட் நெட்வொர்க் கொடுத்து இது பண்ணிடுங்க, டிசேபிள் பண்ணிடுங்க. ஓகே, let me just add this to domain. ஓகே, இப்போ கரண்ட் அந்த மிஷின் வந்து ஒர்க் குரூப்ல இருக்கு. இதுக்கு தான் கம்ப்யூட்டர் நேம் ஏதாவது மாற்றலாம் மாற்றிக்கங்க. இல்லாட்டி இப்போதைக்கு ஈஸி டு அமேசான் அந்த டிஃபால்ட் நேமே வந்து யூ கேன் லீவ் இட். இது மாற்றினா கூட நம்ம மாற்றிக்கலாம் கம்ப்யூட்டர் நேம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மேபி லெட்ஸ் சே ஸ்டான் மெம்பர் சர்வர் 1 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். லெட் இட் கெட் ரீஸ்டார்டட். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதில் வந்து டிஃபால்ட்டாக அந்த ஒரு அக்கௌண்ட் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் எதுவுமே அதில் லிஸ்ட் டவுன் ஆகலை. இந்த ஃபாரஸ்ட் இதுதான் இங்கே வந்து skillupstan.com அப்படின்றது அந்த சிம்பிள் ஏடியோடைய ஃபாரஸ்ட் அதில் ஆட் பண்ணுவோம். we will wait for some time. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அதில் போயிட்டு யூசர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் குரூப் அண்ட் வாட் எவர். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு யூஆர்எல் வேணும், இல்லை எனக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல போனீங்க அப்படின்னா ஆக்ஷன்ஸ் எவ்வளோ நேரம் அது லாகின் பண்ணணும் அது ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே பண்ணலாம். அது இல்லாமல் ஆக்சஸ் கன்சோல் ஒர்க் ஸ்பேசஸ் பப்ளிக் என்வாயர்மெண்ட் வேறு யூசர்ஸ் ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஆக்சஸ் யூஆர்எல் வந்து ஒன்று கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் நேம் கொடுத்துக்கலாம். லெட்ஸ் சே skillupstan simple AD. சேடுன்னு வருது. ஓகே, லைக் skillupstan or maybe like say explore with stan .aws.aws.apps.com ஒரு உங்கள் ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு யூஆர்எல் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஆக்சஸ் யூஆர்எல் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதை நான் காப்பி பண்ணி வைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒர்க் டாக்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் சைன்-ஆனில் போயிட்டு ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அப்ளிகேஷன் ஆக்சஸ் யூஆர்எல் இப்போ சிட்ரிக்ஸ் லிங்க் மாதிரி இது சிட்ரிக்ஸ் வழியாக நீங்கள் போயிட்டு சில அப்ளிகேஷன் சர்வர்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஹோப்ஃபுல்லி அது ரீஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அடிச்சுன்னா we can just go and access it. பாஸ்வேர்ட் கொடுத்துடலாம். ஓகே, சர்வர் நேம் மட்டும் நம்ம ரீநேம் பண்ணிட்டோம், மெம்பர் சர்வருடைய நேமு. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம இந்த டொமைனில் ஜாயின் பண்ணிடுவோம்.
இந்த மெஷின்ல இருந்து நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய அந்த டொமைன்ஸ் அண்ட் சரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ், டொமைன்ஸ், சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு விஷயமும் நீங்க பண்ணணும். இதுல டூல்ஸ்ல போயிட்டு யூ கேன் ஆட் அந்த சரி மேனேஜ்ல போயிட்டு யூ கேன் ஆட் தட் ஏடியோடைய டூல்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம டொமைன் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வாட் எவர் ப்ரொசீஜர் எப்படி நீங்க எந்த ஸ்டெப் ஃபர்ஸ்ட் பண்ணுமோ யூ கேன் ஜஸ்ட் டூ வாட் எவர். இது வந்து நம்ம வெறும் கிளைண்ட் அந்த ரிமோட்ல மேனேஜ் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் நம்ம ஆட் பண்றோம். நம்ம ரோல் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. இதில் போயிட்டு நம்ம ரிமோட்ல அந்த சிம்பிள் ஏடி என்விரான்மெண்ட்டை ரிமோட் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்ஸில் என்ன ஃபீச்சரை நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம், என்ன ரோலை வந்து மேனேஜ் பண்ண போகிறோமோ அதுங்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஆக்டிவ் டைரக்டரியோடைய மாடியூல், அதாவது ஏடியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர் நான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரிமோட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரி அந்த சிம்பிள் ஏடி என்விரான்மெண்ட்டை இங்கேருந்தே நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். இன்கேஸ் நான் டிஎன்எஸ் சர்வர் மேனேஜ் பண்ணணும், குரூப் பாலிசியெல்லாம் நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். Okay, let me just install this. And then இதில் வந்து நம்ம குரூப் பாலிசி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். Click on next, install. நம்ம ரிமோட்ல வந்து we are going to manage and administer Active Directory, DNS and then group policy இதெல்லாம் இங்க இருந்து மேனேஜ் பண்ண போறோம். Okay, it will take a minute. இது இன்ஸ்டால் ஆகட்டும். I'll just go on mute for 2 minutes. எனக்கு ஒரு இது courier வந்து I'll receive that. Okay, so I'll put it on mute for 2 minutes.
ஓகே, பேக். இது வந்து இப்போ இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரீஸ்டார்ட்லாம் எதுவும் பண்ண தேவையில்லை. பட் நம்ம இப்போ டொமைன்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரீஸ்டார்ட் தேவைப்படும். ஸோ லெட் மீ ஜஸ்ட் சே skillupscan.com. ஸோ அந்த டொமைனுடைய கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துக்குங்க. ஸோ அதோடைய பாஸ்வேர்டு வந்து skillupscan.com. ஓகே, டொமைன் ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிம்பிள் ஐடி கூட இந்த சிஸ்டம் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்க இருந்தே நம்ம எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்மளால பண்ண முடியும். ஸோ சிம்பிள் ஐடியோடைய ஆப்ஜெக்ட்ஸ் அதில் யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும், இல்லை அதில் ஏதாவது குரூப் பாலிசி செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும், இல்லை டிஎன்எஸ் அப்டேட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்தே நம்ம இப்போ பண்ணலாம். ஓகே, இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் செக் பண்ணுவோம். இது வரைக்கும் இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கு அந்த சிம்பிள் ஐடியில்? இந்த ஏடபிள்யூஎஸ் கன்சோல் வந்து நம்ம பார்க்க முடியாது, கரெக்டா? சர்வீஸா இருக்கிறதுனால. ஆமா, இதுல ஆமா கரெக்ட். இந்த டொமைன் கண்ட்ரோலர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ரிமோட்ல இருந்து இந்த மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து பேக்எண்ட்ல ஒர்க் பண்ணிக்கலாம். ஆமா ஆமா, அதாவது மைக்ரோசாஃப்டோடைய சேவ் கன்சோல் ஆர் எம்எம்சி கன்சோல்னு சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்டோடைய மேனேஜ்ட் கன்சோல் ஆர் மைக்ரோசாஃப்டோடைய சேவ் கன்சோல், அதுதான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோம். ஆக்டிவ் டைரக்டரியோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டர், டிஎன்எஸ் சர்வர் டூல்ஸ், இது எல்லாமே நீங்க லோக்கல் மெஷின்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த மெம்பர் சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இது நீங்க வந்து ஒரு ஒர்க் ஸ்பேசஸ் ஒரு கிளைண்ட் மெஷின்ல கூட பண்ணலாம். ஒரு விண்டோஸ் பிசில வந்து இது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டொமைன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் யூ வில் பி ஏபிள் டு ஜாயின் த கம்ப்யூட்டர் டு simple AD, and then you can manage the AD remotely from this local system. ஸோ பிஹைண்ட் தி சீன் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா அமேசான் AWS டீம் வந்து நமக்கு EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்கு டொமைன் கண்ட்ரோலர்ஸாக ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அது நீங்கள் வந்து இங்கேருந்து இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஓவர் ஹெட் எதுவுமே உங்களுக்கு இல்லை. அதாவது யூ டோன்ட் நீட் டு ஒரி அபவுட் OS லைசன்சிங், பேட்சிங், பேக்கப், இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனை கரப்ஷன் ஆனால் கூட அவங்களே உங்களுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் மெயினாக வந்து இதில் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த விண்டோஸ் EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து நீங்கள் டொமைன் ஜாயின் பண்ணலாம். அது தவிர்த்து வந்து இஃப் யூ ஹேவ் சம் கர்பராஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் லைக் ஷேர் பாயிண்ட் சர்வர் ஆர் எக்ஸ்சேஞ்ச் சர்வர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இதுலேருந்து ஹேண்டில் பண்ண முடியும். கர்பராஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன், தென் சிங்கிள் சைன் ஆன் விஷயங்கள்லாம் பண்ண முடியும். சர்வீஸ் அக்கௌண்ட்ஸும் கிரியேட் பண்ணலாம். சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி இதுல இருந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். பட் இதுல என்னென்ன டிராபேக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் ஐடி டஸ் நாட் சப்போர்ட் சிங்கிள் சைன் ஆன் இன்டெகிரேஷன் பண்ண முடியாது. சிங்கிள் சைன் ஆன் பண்ண முடியும். அது கர்பராஸ் SSO தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். வேற இது பண்ண முடியாது, MFA ஒர்க் ஆகாது. மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஏதாவது கொண்டு வரணும். ஆமா, ஆக்டா இன்டெகிரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுல பண்ணலாம். மேனேஜ் AWS மேனேஜ் ADல பண்ணலாம். பட் இதுல MFA பண்ண முடியாது. தென் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் நீங்க கிரியேட் பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் வேற ஏதாவது மற்ற டொமைன் இருக்கு, மற்ற ஃபாரஸ்ட் AD ஃபாரஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னா அது கூட நீங்க ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்லாம் கிரியேட் பண்ணணும். அதுல இருக்கிற ரிசோர்சஸ்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மற்ற டொமைன் கூட மற்ற ஃபாரஸ்ட் கூட எல்லாம் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் பண்ண முடியாது. ஓகே, இட் டஸ் நாட் சப்போர்ட் சொல்றேன். அப்புறம் வந்து உங்களுக்கு ஏடியோடைய ரீசைக்கிள் பின் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, அது அவங்க டீம் தான் ஆக்சஸ் இருக்கும் உங்களுக்கு. தென் ஏதாவது ஸ்கீமா ஏதாவது மாடிஃபை பண்ணணும், இல்லை ஏதாவது டிபெண்டன்சி இருக்கும் உங்களுக்கு அங்கே. மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வந்து தே வில் ஹேவ் கம்ப்ளீட் கண்ட்ரோல்.
ஓகே, லெட்ஸ் see, இது ரீஸ்டார்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். we will login. இப்போ நம்ம லாகின் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we can login with domain admin rights. so skillup with scan slash administrator அதோடைய பாஸ்வேர்டை வந்து நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ நீங்க வந்து இந்த டொமைன் credentials வச்சு நீங்க லாகின் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லாகான் லோக்கலியில் போயிட்டு சம்டைம்ஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இது ஒர்க் ஆகலை அப்படின்னா ஓகே உங்களுக்கு லாகின் ஆகுது. ஸோ இன்கேஸ் இது லாகின் ஆகலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரை லாகின் பண்ணிட்டு லாகான் லோக்கலியில் போயிட்டு இந்த டொமைன் ஐடியை வந்து நீங்க அதை ஆட் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா ஒர்க் ஆகிடும் மோஸ்டா 90% ஒர்க் ஆகிடும். இன்கேஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா குரூப் பாலிசி லோக்கல் குரூப் பாலிசியில் போயிட்டு யூ கேன் ஆட் லாகான் லோக்கலியில் போயிட்டு இந்த டொமைன் ஐடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, ஈவன் வந்து உங்களுக்கு பேக் எண்டில் ஏதாவது ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது இல்லை எஸ்என்எஸ் உடைய நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இன்டெகிரேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இதில் ஏடியில் போனீங்க அப்படின்னா இதில் வந்து மெயின்டெனன்ஸில் கொடுத்துருவாங்க அந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஸ்னாப்ஷாட் எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து ரெஸ்டோர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது அலர்ட்ஸ் வருது நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா அதுவும் வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ்என்எஸ் நோட்டிஃபிகேஷன் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்களுக்கு இமெயிலில் இல்லை வந்து ஒரு டிக்கெட் மாதிரியும் நம்ம ரைஸ் பண்ண முடியும். இதுதான் மோஸ்டா மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல கஸ்டமர் எதிர்பார்க்கறது. அது அவங்க வந்து ஆஸ் அ சர்வீஸா கொடுத்துட்றாங்க. நோட்டிஃபிகேஷன் ஆஸ் அ சர்வீஸ் தென் ஸ்னாப்ஷாட் ஆஸ் அ சர்வீஸா கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் போயிட்டு ஏதாவது யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் பண்ண முடியும். இதில் போனீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரியோடைய டூல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஏடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்டரில் போனீங்க அப்படின்னா யூசர்ஸ் குரூப்ஸ் டொமைன்ஸ் ட்ரஸ்ட் எல்லாமே இதில் மேனேஜ் பண்ண முடியும். இது கம்ப்ளீட் எண்ட் டு எண்ட் இது பண்ணலாம். இல்லை நான் இப்போ யூசர்ஸ் அண்ட் குரூப்ஸ் மட்டும்தான் நான் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கன்சோல்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் இப்போ கரண்டாக என்னென்ன யூசர்ஸ் இருக்கு, ஸோ அடிஷ்னலாக நீங்கள் என்ன யூசர்ஸ் கிரியேட் பண்ணணுமோ நீங்கள் யூ கேன் கோ அண்ட் கிரியேட் இட். ஸோ இதில் கரண்டாக வந்து எந்த ஒரு யூசரும் இல்லை. நான் இப்போ ஏதாவது யூசர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு யூசர் நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் சே பூபதின்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம். Okay, you can give whatever password. ஓகே, அரல்ஸ் குரூப் கிரியேட் பண்ணாலும் குரூப் கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ யூசர் கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். பட் ஜென்ரலாக குரூப்ஸும் கிரியேட் பண்ணி அது மூலயமா தான் உங்களுக்கு பெர்மிஷன் ஆக்சஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ லெட்ஸ் சே சல்மான் என்னோட ஐடி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். 2 ஐடி கிரியேட் பண்ணிப்போம். ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நம்ம சிம்பிள் ஐடியில் வந்து நம்ம 2 அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ டு யுவர் டைரக்டரி சர்வீசஸ் அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு இங்கே டெலிகேஷனில் ஏதாவது இப்போ பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு வருதான்னு பாருங்க. உங்களுக்கு சல்மான் சையீத் இங்கே வருது பாருங்க. ஸோ சிம்பிள் ஐடியில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுலாம் இங்கே உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் ஆட் பூபதி ஆட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் ஆட் பூபதி பிஏடிஹெச்ஐ கொடுத்துருக்கேன் போல இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் இப்போ பர்மிஷன் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். எனக்கு வந்து அவங்களுக்கு வந்து தேவ் காட் ஆக்சஸ். இப்போ இந்த ரோல்ஸ் ரெண்டுமே வந்து 2 யூசர்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து ஸ்கில்லுப் வித் ஸ்டான்
உடைய சிம்பிள் ஐடியோட யூசர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல பெர்மிஷன் கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் அவங்களுக்கு வந்து AWS உடைய VDI ஆர் ஒர்க் ஸ்பேசஸ் ஆர் ஒர்க் டாக்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா இதில் போயிட்டு இந்த URL காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்கனைசேஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்து போர்ட்டல் கொடுப்பாங்க. AWS உடைய ஒர்க் ஸ்பேசஸ் ஆர் VDI எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களுடைய ஐடி கொடுத்துக்கலாம். இது நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷன் ஹேஸ் நாட் பீன் எனேபிள்ட் டைரக்டரி ப்ளீஸ் கான்டாக்ட். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் ஹேஸ் நாட் பீன் எனேபிள் ஃபார் யுவர் டைரக்டரி. ஓகே, நம்ம இது இன்னும் ஃபுல்லாக நம்ம எனேபிள் பண்ணலை, டெலிகேட் பண்ணலை. இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கோங்க ஒர்க் டாக்ஸை. ஓகே, ஸோ அது இல்லாமல் வந்து லெட்ஸ் சே ஒர்க் ஸ்பேசஸ் ஆர் VPN ஒர்க் டாக்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே தனித்தனியாக நீங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒர்க் டாக்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லை ஒர்க் மெயில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் a செகண்ட். ஓகே, ஸோ இஃப் யூ வாண்ட் டு எனேபிள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒர்க் டாக்ஸ் எனேபிள் பண்ணணும் இல்லை ஒர்க் மெயில் இல்லை ஒர்க் ஸ்பேசஸ்லாம் எனேபிள் பண்ணால் நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கணுமோ நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே ஒர்க் டாக்ஸ் இது வரைக்கும் நம்ம செட்டப்பே பண்ணலை. ஓகே, மேபி I'll show you எப்படி நம்ம ஒர்க் ஸ்பேசஸ் VDI எப்படி யூஸ் பண்ணணுன்றது டெமோ காமிக்கிறேன். இல்லாட்டி இப்போதைக்கு நான் கன்சோல் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ AWS ஆப்ஸ் இந்த போர்ட்டல் வழியா maybe let's open up a new incognito window. நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த VDI எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ VDIயும் பண்ணலாம், Office 365 மாடியூல்ஸ் மாதிரி நம்ம இங்கே வந்து ஒர்க் டாக்ஸ் ஒர்க் மெயில் எனேபிள் பண்ணாலும் எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுவும் ஈஸி தான். ஐ ஷோ யூ ஸ்டெப் பை ஸ்டெப். இப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து AWSோட கன்சோல், இப்போ ஆர்கனைசேஷன் போனீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கன்சோல் வரும். இப்போ இதில் வந்து நான் skillupwithstan.com ஆர் skillupwithstan/ ரெண்டு ஐடி கிரியேட் பண்ணல, பூபதி அண்ட் சல்மான். அவங்க ரெண்டு ஐடியை வந்து லாகின் பண்றதுக்கு இப்போ பர்மிஷன் இருக்கணும். அவங்களால வந்து இப்போ சிம்பிள் ஐடி வழியாக தான் இப்போ லாகின் பண்றாங்க அப்படின்றது அங்கே உங்களுக்கு கன்சோல்லே உங்களுக்கு வந்தது. இப்போ கன்சோல் வழியா நமக்கு சிம்பிள் ஐடி வழியா AWS உடைய மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இதுல என்னென்ன சர்வீசஸ் நீங்க வந்து அந்த ரோல்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த ரோல்ல வந்து S3 மட்டும் கொடுக்குறீங்க இல்லை EC2 மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் விஷயத்தெல்லாம் போயிட்டு அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியும். அவங்களால போயிட்டு என்னோட அக்கௌண்ட்ல என்னென்ன ஐடிஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு எல்லாமே மேனேஜ் பண்ண முடியுது. இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஃபெடரேட்டட் லாகினா வந்திருக்காங்க. சிம்பிள் ஐடி ஆக்சஸ் மூலயமா பூபதின்ற ஐடியில லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, என்ன அக்கௌண்ட் எல்லாமே இங்க இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு ஆக்சஸ் கொடுக்கலாம். இதை தாண்டி அவங்களுக்கு வந்து Office 365 மாதிரி ஒர்க் டாக்ஸ் ஒர்க் மெயில் இல்லை VDI மாதிரி ஒர்க் ஸ்பேசஸ் இல்லை மற்ற சர்வீசஸ்லாம் இப்போ சைம் கனெக்ட் குவிக் சைட் இதெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கணும்னாலும் நீங்கள் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ஒரு சர்வீஸ் டெஸ்க் இன்ஜினியர் அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டி சென்டர் IAM உடைய ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து பர்மிஷன் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவர் போயிட்டு ஐடென்டிஸ் கிரியேட் பண்ணுறது அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அது கூட நான் வந்து எனேபிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து அந்த லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் அதை கண்டினியூ பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இன்னொரு ஐடியை நம்ம லாகின் பண்ணி காமிக்கிறேன். மேபி லெட் மீ ஜஸ்ட் லாக் அவுட் திஸ் ஆர் எல்ஸ் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சைன் அவுட் பண்ணிட்டு சல்மான் ஐடி வழியாக லாகின் பண்ணி பார்ப்போம். ஸோ கன்சோல் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து ஒன்றுத்துக்கும் இங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிங்க் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கம்பெனி நேம்
aws.aws.apps.com. In case நீங்க Route 53 or ஏதாவது third party DNS யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல நீங்க CNAME கிரியேட் பண்ணி கூட நீங்க இந்த லிங்கை வந்து மாத்திக்கலாம். ஓகே, ஒரு canonical name or alternate name, alias name கொடுத்து கூட you can use different link. இதுல போயிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கன்சோல் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த நேம் கொடுக்கணும் நீங்க. ஓகே, company name dot aws dot awsapps.com. இதுல போயிட்டு நீங்க you can use what is that Salman at skillupwithstan.com and then password என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இப்போ கிளியரா காமிச்சிருவாங்க இது சிம்பிள் ஐடி வழியா ஆக்சஸ் பண்றோமா இல்ல என்ன வழியா எந்த மெத்தட் வழியா அத்தன்டிகேட் ஆகுது. AWS உடைய மேனேஜ் ஐடினா AWS உடைய மேனேஜ் ஐடி அப்படின்னு வரும். ஸோ இது வழியா அவரால் வந்து என்னுடைய சர்வீசஸ் எல்லாமே உங்களுக்கு அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ காஸ்ட் அதெல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கல, ஸோ அதனால அவரால் காஸ்ட்லாம் பார்க்க முடியாது. மற்றபடி நம்மளுடைய EC2 இன்ஸ்டன்சஸ், AWS உடைய மற்ற சர்வீசஸ்லாம் வந்து அவரால் பார்க்க முடியும். இதில் EC2 இன்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இது ஸ்டாக்ஹோம்ல பை டிஃபால்ட்டாக லாகின் ஆயிருக்கு. அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஈஸ்ட் US நார்த் விர்ஜினியா போனாரா அவருக்கு அந்த மெம்பர் சர்வர் அவரால் மேனேஜ் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அவரால் இந்த ஐடியெலாம் பார்க்க முடியுது, ஸோ சிஸ்டம்ஸ் பார்க்க முடியுது, எல்லாமே மேனேஜ் பண்ணுறது ரெகுலராக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ சிம்பிள் ஐடி வழியாக சல்மான் அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபெடரேட்டடாக வந்து உங்களுக்கு லாகின் ஆயிருக்கு SSO வழியா. சிங்கிள் சைன் ஆன் தான். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் டாக்ஸ், ஒர்க் மெயில் தனித்தனியாக கிரெடென்ஷியல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மல்டிபிள் டேப்ஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்தெந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் கொடுக்குறீங்களோ அந்தந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒரு தடவை லாகின் பண்ணால் போதும், இந்த சர்வீசஸ் எல்லாமே உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை நீங்கள் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணணும் இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் எவ்வளோ நேரம் ஆக்டிவாக இருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் லாகின் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு டியூரேஷன் வந்து 1 hourலேருந்து 12 hours வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அவர் ஏன்னா ஒரு பர்டிகுலர் டேல வந்து ஒரு இன்ஜினியர் வந்து லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா they might work up to 12 hours or whatever time. In case அதை தாண்டணும் அப்படின்னா you can just change it. ஓகே, ஸோ இதில் ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இப்போ நம்ம சிம்பிள் ஐடி எப்படி செட்டப் பண்ணி எப்படி பெர்மிஷன்ஸ் கொடுக்கறது, எப்படி அதை ஆக்சஸ் பண்ண அலோவ் பண்ணணும் அப்படின்றது. சேம் இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் வந்து AWS உடைய மேனேஜ் ஐடியும் இதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் ஆப்ஷன் தான். ஸோ அது எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றதுன்றதை குயிக்காக பார்க்கலாம். ஸோ இதுலேயே பேரலாக நம்ம வந்து இந்த என்விரான்மெண்ட்டும் எப்படி பேக் எண்டில் அமேசான் நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத காமிக்கிறதுக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டெப்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இது அப்படியே பாதிலே நிற்குது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆட் ரோல்ஸில் போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து இந்த ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ப்ரொமோட் தி சர்வர் டு அ டொமைன் கண்ட்ரோலர். இதுதான் வந்து அமேசான் டீம் வந்து பேக் எண்டில் வந்து அவங்க உங்களுக்கு பண்ணுறாங்க. ஓகேங்க, இது வந்து ப்ரொமோட் தி சர்வர் டு டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்துருங்க. இப்போ பேக் எண்டில் வந்து அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட் அ நியூ ஃபாரஸ்ட் கொடுத்து இந்த இடத்துல வந்து skillupwithstan.com அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. தென் அந்த நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து நெட்பயாஸில் வந்து skillupwithstan அந்த நெட்பயாஸ் நேம் வந்து கொடுத்து தான் அவங்க பேக் எண்டில் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதே மாதிரி ஃபங்க்ஷனல் லெவலும் வந்து பை டிஃபால்ட் அவங்க வந்து 2016 தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா தே வில் சேஞ்ச் இட் டு 2012 or 2 or ஏதாவது நீங்க இன்னும் பழைய லெகசி
எக்ஸ்சேஞ்ச் சர்வர் ஆர் லெகசி ஷேர் பாயிண்ட் சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனல் லெவல் கம்மி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணனாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வேணும் அப்படின்னா தென் நீங்களே தான் அதை நான் கிரியேட் பண்ற மாதிரி கிரியேட் பண்ணியிருந்திருக்கணும். இது நீங்க அமேசானுடைய EC2 இன்ஸ்டன்சஸா கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அடிஷனல் பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர் வந்து கிரியேட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, இதே சேம் ப்ரொசீஜர் தான் சிம்பிள் ஏடிக்கு இருக்கிற அதே ப்ரொசீஜர் தான் மைக்ரோசாஃப்டோடைய AWS உடைய மேனேஜ் ஏடிக்கும் அதே சேம் ப்ரொசீஜர் தான். பட் என்ன ஒண்ணு, உங்களுக்கு அதுல வந்து கொஞ்சம் சைசிங் வந்து பெருசா கிடைக்கும், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ அதை நான் எப்படின்றத நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டேட்டா பேஸ். ஓகே, மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா NTDSன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஜென்ரலா வந்து இது ரியல் டைம் ப்ரொடக்ஷன்ல போகும்போது டேட்டா பேஸ் அண்ட் லாக்ஸ் வந்து தனித்தனி ஃபோல்டர்ல இருக்கும். ஏன்னா இப்போ திடீர்னு ஏதோ ஒரு நிறைய லாகின் அட்டம்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது, இல்லை ஏதோ இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா லாக் வந்து அடிக்கடி உங்களுக்கு ஃபில் ஆயிடும். ஸோ அப்போ டேட்டா பேஸ் லாகும் ஒரே பார்ட்டிஷன்ல இருந்தது அப்படின்னா டவுன் டைம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேட்டா பேஸ் வந்து D டிரைவ்ல, லாக் வந்து E டிரைவ்ல, சிஸ்வால் வந்து அது பாலிசிஸ் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இதுல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்க டேட்டா பேஸ் கூட நீங்க அதே டிரைவ்லேயே பார்ட்டிஷன்லேயே வச்சுக்கலாம், இல்ல தனியா சிஸ்வாலுக்கு தனி பார்ட்டிஷன் கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனி பார்ட்டிஷன்ல கொடுக்கறது வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து இட் இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். அவங்க வந்து மைக்ரோசாஃப்ட் உடைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வந்து AWS டீம் வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. சிம்பிள் ஏடி கிரியேட் பண்ணும்போது ஃபாலோ பண்ணிருப்பாங்க. இப்போ AWS உடைய மேனேஜ் ஏடி நம்ம கிரியேட் பண்ணும்போது அதை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பேக் எண்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will also create இப்போ சிம்பிள் ஏடி பார்த்துட்டோம். இப்போ வந்து AWS உடைய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஏடி சொல்யூஷன் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நாட் ஓன்லி AWS உடைய சர்வீசஸ் மட்டும் இல்லை, ஈவன் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஒர்க்லோட்ஸ் லைக் எக்ஸ்சேஞ்ச் சர்வர், ஷேர் பாயிண்ட், இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் சர்வீசஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் திஸ். ஈவன் மைக்ரோசாஃப்டோடைய கிளஸ்டரிங் யாரோ கேட்டிங்கல்ல, மைக்ரோசாஃப்ட் கிளஸ்டரிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. ஈவன் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆன் ப்ரமைசஸ் கூட இன்டெகிரேட் பண்றது, கனெக்டர்ஸ் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கு. சிம்பிள் ஏடி வந்து ஸ்டாண்ட் அலோனா தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஆன் ப்ரமைசஸ் கூடயோ இல்லை மற்ற அஜூர் கிளவுடு கூடயோ இன்டெகிரேட் பண்றது, மல்டி கிளவுட் இன்டெகிரேஷன், ஹைபிரிட் கிளவுட் இன்டெகிரேஷன்லாம் சிம்பிள் ஏடியில பண்ண முடியாது. சிம்பிள் ஏடி வந்து இட் இஸ் a ஸ்டாண்ட் அலோன் டைரக்டரி. இது வந்து இட் இஸ் a ஹைபிரிட் கிளவுட். ஈவன் நீங்க அஜூர் ஏடி கூட இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நீங்க இன்டெகிரேட் பண்ண முடியும். பண்ணலாம். வேறஸ் வந்து சிம்பிள் ஏடியில் வந்து யூ கேனாட் டூ தட். அது வந்து ஒரு ஸ்டாண்ட் அலோனா நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய கிளஸ்டரிங், ஈவன் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் கர்பராஸ், NTLM, நெட்பயாஸ், SMB, சர்வர் மெசேஜ் பிளாக் வழியாக ஃபைல் ஷேர்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, அஜூரோடைய மைக்ரோசாஃப்டோடைய ஃபைல் ஷேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ADFS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டெகிரேஷன் எல்லாமே இதில் பண்ண முடியும். ஸோ okay, let me create it. ஈவன் வந்து இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து கஸ்டமர் வந்து Amazon RDS ஃபார் SQL யூஸ் பண்றாங்க அப்படின்னா தென் இந்த ஆப்ஷன் நீங்க இதுல யூஸ் பண்ணலாம். ஓகே, அதுவுமே இதுல சப்போர்ட் இருக்கு. இதுல ரெண்டு ஆப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. OS வந்து பை டிஃபால்ட்டா வந்து நான் சொன்ன மாதிரியே 2019 தான் இதுல கொடுப்பாங்க. ஸோ 2022 வந்து இதுல கொண்டு போல. ஏன்னா வந்து ஃபங்க்ஷனல் லெவல், டொமைன் ஃபங்க்ஷனல் லெவல், ஃபாரஸ்ட் ஃபங்க்ஷனல் லெவல்லாம் வந்து கொஞ்சம் லெகசி ஆப்ஷன்ஸ் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக இன்னுமே வந்து அவங்க 2019 தான் கிரியேட் பண்றாங்க. இதுல ரெண்டு எடிஷன் வந்து கொடுக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸோ சிம்பிள் ஏடிலையுமே வந்து உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருந்தாங்க, அதுல ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் அதிலே கம்மியான சைஸ் யூசேஜ் இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து அதுக்கு போவாங்க. ஸோ 30,000 ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் இதில் கிரியேட் பண்ணலாம். அண்ட் தென் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஸ்மால் டு மீடியம். காஸ்டிங் எல்லாமே அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு $86 வருது. அந்த $86 வந்து உங்களுக்கு ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்துட்றாங்க. இன்கேஸ் எனக்கு அந்த ரெண்டு டொமைன் கண்ட்ரோலர் பத்தல, எனக்கு அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னா தென் ஒரு டொமைன் கண்ட்ரோலருக்கும் அடிஷ்னல் சார்ஜஸோடு நீங்க யூ கேன் கெட் மோர் டொமைன் கண்ட்ரோலர்ஸ்.
ஸோ மினிமம் 2ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 2க்கு மேல உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்கும் $43. ஸோ இந்த $86 வந்து 2 டொமைன் கண்ட்ரோலர் வந்துருது. அதை விட அடிஷ்னலாக எனக்கு இன்னும் ஹை அவைலபிலிட்டி வேணும், இன்னொரு அவைலபிலிட்டி சோனில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டொமைன் கண்ட்ரோலர் வேணும், எனக்கு லோடு வந்து தாங்கல, லோடு வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா யூ கேன் ரெக்வெஸ்ட் ஃபார் அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர். ஒரு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த் வந்து $43 பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர்பிரைஸ் ஆப்ஷன் வந்து பெரிய லார்ஜ் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து என்டர்பிரைஸ் எடிஷன் போவாங்க. ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் லார்ஜ் பிஸ்னஸஸ். இதில் வந்து உங்களுக்கு NTDS அந்த டேட்டாபேஸ் பார்ட்டிஷன் வந்து 17 GB வரைக்கும் சைஸ் கொடுக்குறாங்க. அப் டு 5 lakh ஆப்ஜெக்ட்ஸ் வரைக்கும் இதில் கிரியேட் பண்ண முடியும். அதில் வந்து 30,000 தான் பண்ணலாம் உங்களுக்கு ஸ்டாண்டர்டில். 30,000 மெஜாரிட்டி ஆஃப் த ஆர்கனைசேஷனுக்கு வந்து இனஃப் தான். பட் என்டர்பிரைஸ்லாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு $288 per month வந்து சார்ஜஸ் வரும். எக்ஸ்ட்ரா டொமைன் கண்ட்ரோலர் ஒரு டொமைன் கண்ட்ரோலருக்கும் $144 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அது யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ ஃபார் இட். நான் ஸ்டாண்டர்ட் எடிஷனே போறேன். இது வந்து உங்களுக்கு அகெயின் 30 days ஃப்ரீ ட்ரையல் வரும். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் வாட் எவர், மேபி இதுக்கு வேற ஒரு நேம் கொடுக்குறேன் நான், லேர்ன் வித் ஸ்டாண்ட் சம்திங். ஏன்னா அது கான்ஃப்ளிக்ட் ஆக வேண்டாம்னு பார்க்குறேன். Okay, this is AWS managed Microsoft AD for learn with stand domain. இதுல ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் வராது, அட்மின் வரும். ஓகே, ஸோ சிம்பிள் ஏடியில வந்து டிஃபால்ட் யூசர் நேம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், இதுல வந்து அட்மின் கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ டு ஷோ சம் டிஃபரன்ஸ். அதே மாதிரி இங்க டொமைன் நேம் இதெல்லாம் ஓகே. இது டொமைன் நேம், இது NetBIOS நேம். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க. பாஸ்வேர்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா I will use the similar password. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் தனி VPC கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1C and 1Dல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் இஸ் பேலன்ஸ்ட். நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட் இஸ் அப் டு அஸ். அடிஷ்னலாக சப்நெட்ஸ் கிரியேட் பண்ணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயுமே வந்து 30 days லிமிட்டட் ட்ரையல் இருக்குது. ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை ரன் பண்ணிங்கன்னா தான் ப்ரைஸ் பில் வரும். அது வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகே, சேம் தான். பேக் எண்ட்ல வந்து இப்போ நம்ம என்ன பண்ணோமோ ஒரு சர்வருக்குள்ள லாகின் பண்ணி ஏடி டொமைன் சர்வீசஸ் இன்ஸ்டால் பண்ணி அதுக்கப்புறம் அதில் ப்ரொமோட் திஸ் டொமைன் கண்ட்ரோலர் கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணோமோ அதே தான் அவங்களும் பண்ண போறாங்க. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க தே ஆர் கோயிங் டு, இது என்ன சிஸ்டம் இது? ஓகே, திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ நம்ம அஷூரோடைய சிஸ்டம்லையும் போயிட்டு we can log in. இப்போ இந்த அஷூரோடைய சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இப்போ டொமைன் கண்ட்ரோலராகவே மாறி இருக்கும். ஸோ இதில் வந்து we can just try it. இப்போ இந்த தடவை லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து it will have stand windows domain controller 01.skillupstand.com டொமைன் நேம் வருது பாருங்க. ஸோ முன்னாடி வந்து உங்களுக்கு லோக்கல் வெறும் சர்வர் நேம் மட்டும்தான் காமிச்சிட்டு இருக்கும். இப்போ வந்து அது டொமைன் கண்ட்ரோலரா மாறிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதுதான் பேக்எண்ட்ல வந்து AWS வந்து ஆஸ் சர்வீஸா உங்களுக்கு ரெடி பண்ணி கிரியேட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ எந்தெந்த கஸ்டமர்லாம் வந்து என்கிட்ட வந்து டைரக்டரி அவேர் ஒர்க் லோட்ஸ் இருக்கு, என்கிட்ட வந்து மைக்ரோசாஃப்டுடைய SQL சர்வர் .NET அப்ளிகேஷன் இருக்கு, இல்ல வந்து எனக்கு மைக்ரோசாஃப்டுடைய கிளஸ்டரிங் யூஸ் பண்றேன், இந்த மாதிரிலாம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா தென் அவங்க வந்து அந்த ட்ரெடிஷ்னல் மைக்ரோசாஃப்டுடைய கர்பராஸ், LDAP, SMB, NTLM இந்த மாதிரியான ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒர்க்லோட நீங்க AWSல ரன் பண்றதுக்கு இந்த மாதிரி 2 மேஜர் ஆப்ஷன் இருக்கு. சிம்பிள் AD ரன் பண்ணி நீங்க ரன் பண்ணலாம், இல்ல AWS உடைய மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் AD ஆர் AWS உடைய மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் AD வழியாகவும்
கஸ்டமர்ஸை வந்து நீங்க ஆன்போர்ட் பண்ண முடியும். ஓகே, இதுல இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல சேம் ப்ரொசீஜர் தான். சிம்பிள் ஏடின்றது ஒரு மினிமல் வெர்ஷன். AWS உடைய மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஏடி வந்து கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் என்டர்பிரைஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதில் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, டொமைனில் ஜாயின் பண்ணலாம், ப்ளஸ் வந்து AWS உடைய RDS ஃபார் SQLையும் வந்து இதில் இன்டெகிரேட் பண்ண முடியும். அதை தாண்டி ஹைபிரிட், இப்போ அஜூரோட ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு, மைக்ரோசாஃப்டோடைய என்ட்ரா ஐடி இருக்கு, இல்லை ஆன் ப்ரமைசஸ்ல ஒரு விண்டோஸ் சர்வர் ஆக்டிவ் டைரக்டரி இருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களால வந்து இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ப்ராக்டிக்கலா பார்ப்போம். இப்போ ஏன்னா நம்ம கிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர்ல அஜூர்ல வந்து ஒரு டொமைன் இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி நான் மேபி ஐ ஷோ யூ ஹவு டு இன்டெகிரேட் வித் இப்போ AWSல இருக்கக்கூடிய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் ஏடி கூட எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். எப்படி இருந்தாலும் இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஆயிடும் அந்த AWS உடைய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஏடி கிரியேட் பண்றதுக்கு. பட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸாக்ட் சேம் ப்ரொசீஜர் தான். சிம்பிள் ஏடியில வந்து எப்படி நம்ம கன்சோல் ஆக்சஸ் எனேபிள் பண்ணிட்டு எப்படி யூசர்ஸ் வந்து ஆட் பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஏடி கனெக்டர் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ காமிக்கிறேன், எப்படி அதை கனெக்ட் பண்ணலாம், எப்படி நம்ம எக்ஸிஸ்டிங் என்விரான்மெண்ட் கூட சிங்க் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் ப்ராக்டிக்கலா பார்ப்போம். நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, AWS உடைய VDI சொல்யூஷன், ஒர்க் ஸ்பேசஸ்னா என்ன, அது எப்படி நம்ம யூஸ் பண்றது, எப்படி நம்ம அந்த எக்ஸிஸ்டிங் டிரெக்டரி சர்வீசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி எப்படி யூசர்ஸ்லாம் வந்து ஒர்க் ஸ்பேசஸ் அவங்களுக்கு ஒரு யூசருக்கும் வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் கிரியேட் பண்ணி ஆக்சஸ் கொடுக்கறது அப்படின்றத ப்ராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கா என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, AWSல சில கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் 15-20 இயர்ஸா நாங்க வந்து மைக்ரோசாஃப்டோடைய டைரக்டரி சர்வீசஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த டைரக்டரி சர்வீசஸ் யூசேஜை வந்து AWSக்கு நம்ம மைக்ரேட் பண்ணணும், கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல போயிட்டு நீங்க ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ரோல் ஆட் பண்ணிட்டு add ADDS role add பண்ணிட்டு and then you can promote the servers to domain controller நீங்க ப்ரோமோட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து கஸ்டமர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, வேற எனக்கு ஃபுல் கண்ட்ரோல், எனக்கு OS மேனேஜ்மெண்ட், அந்த அண்டர்லைன் பேட்சிங், பேக்கப், மானிட்டரிங் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து ஆக்டிவ் டைரக்டரி as a சர்வீஸா கொடுங்க. அண்ட் தென் எனக்கு வந்து AWS ஒன்லி என்விரான்மெண்ட் தான் இருக்கு அப்படின்னா, எனக்கு ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டர்லாம் கிடையாது, இல்ல மற்ற கிளவுட்ல எனக்கு ஒர்க் லோட்லாம் கிடையாது அப்படின்னா சிம்பிள் ஏடி போயிடலாம். இல்ல என்கிட்ட வந்து ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரும் இருக்கு, அஷூர்லயும் ஆக்டிவ் டைரக்டரி நான் யூஸ் பண்றேன், இந்த மாதிரி எனக்கு மல்டி கிளவுட் ஹைபிரிட் கிளவுட் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி as a சர்வீஸ் தான், பட் வித் ஹைபிரிட் அண்ட் மல்டி கிளவுட் இன்டெகிரேஷனோட உங்களுக்கு AWS மேனேஜ் ஏடி கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து அடிஷ்னல் பெனிஃபிட். இந்த மாதிரி 3 டிஃபரெண்ட் சொல்யூஷன் இங்க இருக்கு. ஓகே, இது 3 இப்போ புரிஞ்சிருக்கணும். இல்ல ஏதாவது இதுல டவுட்ஸ் இருக்கு, இதுல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்புட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க, ஐ கேன் கிளாரிஃபை. ஸோ இந்த AWS மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் ஏடியில் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுல என்ன இல்லைன்னு சொன்னேன், இதுல வந்து நான் ஐ சைட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் பண்ண முடியாதுன்னு சொன்னேன், மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இதுல இருக்கு. ஆக்சுவலா AWS மேனேஜ் ஏடி போனீங்க அப்படின்னா யூ கேன் கிரியேட் ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் டு எக்ஸிஸ்டிங் டொமைன், ஸ்கீமால சேஞ்சஸ் பண்ண முடியும், and then multi-factor authentication, Okta integration, அதெல்லாம் வந்து உங்களால பண்ண முடியும். Okay, let me summarize. ஒரு 10 minutes we will try and quickly summarize. Okay, so on premisesல வந்து customers வந்து எங்கிட்ட directory aware workloads இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Directory aware workloads அப்படின்னு மீன் பண்ணா they are talking about SharePoint servers, .NET applications, Microsoft உடைய SQL database server, Exchange server, Microsoft உடைய cluster, இதெல்லாம் வந்து on premisesல நான் வந்து remote desktop services யூஸ் பண்றேன் அப்படின்னா அது AWS migrate பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் வேணும்னு கேட்பாங்க. ஸோ இப்போ சிங்கிள் சைன் ஆன் ஆப்ஷன் வந்து நமக்கு வேணும். அப்போ அந்த ஃபெடரேட்டட் ஆக்சஸ் வந்து 2 சொல்யூஷனாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து
சிம்பிள் ஏடியா கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து they are giving it as AWS managed Microsoft ஏடியா வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நம்ம வந்து செல்ஃப் மேனேஜ்டாகவும் நம்ம பண்ணலாம். செல்ஃப் மேனேஜ்ட் அப்படின்னா இப்போ மைக்ரோசாஃப்டோடைய ஏடபிள்யூஎஸ் ஓட EC2 இன்ஸ்டன்சஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க செல்ஃப் மேனேஜ்டாகவும் பண்ணலாம். இல்ல எனக்கு ரெடிமேடா ADS சர்வீஸா கொடுங்க, ஆக்டிவ் டைரக்டரி as சர்வீஸா கொடுங்க, ஆன் ப்ரமைசஸ்ல இருக்க ஐடென்டிட்டிஸ்ல நான் சின்க்ரனைசேஷன் பண்ணணும் அப்படின்னா தென் AWS மேனேஜ் AD போறது தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ஆக்டிவ் டைரக்டரி அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொன்னதுதான். மைக்ரோசாஃப்டோட ஆக்டிவ் டைரக்டரின்றது இட் இஸ் எ டைரக்டரி சர்வீஸ், இட்ஸ் எ டொமைன் where you can go and create objects. என்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம்? யூசர்ஸ், குரூப்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், பிரிண்டர்ஸ், ஃபைல் ஷேர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல கிரியேட் பண்ணி நீங்க சென்ட்ரலைஸ்டா வந்து இப்ப ஆக்டிவ் டைரக்டரி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் சுச்சுவேஷன்? இப்ப வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு பிரிண்டர் இருக்கு, ஒரு சர்வர் இருக்கு அப்படின்னா அதுல லோக்கலா வந்து யூசர் கிரியேட் பண்ணி அதுல தனியா லாகின் பண்ணணும், பிரிண்டருக்கு தனியா லாகின் பண்ணணும், சர்வருக்கு தனியா கிரெடென்ஷியல் இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியா கிரெடென்ஷியல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனி கிரெடென்ஷியலை அவாய்ட் பண்றதுக்கு தான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க, சென்ட்ரலைஸ்டா வந்து உங்க டொமைன்ல இருக்கக்கூடிய கிரெடென்ஷியல்ஸ், அந்த பாஸ்வேர்டு, அந்த ஐடென்டிட்டி, அந்த ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சென்ட்ரலைஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ஆக்டிவ் டைரக்டரின்ற சொல்யூஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்தாங்க. அப்ப இதுல கிரியேட் பண்ற ஐடியா வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? கம்ப்யூட்டர்ல லாகின் பண்ணலாம், சர்வர்ல லாகின் பண்ணலாம், பிரிண்டர்ல லாகின் பண்ணலாம், ஃபைல் ஷேர் ஆக்சஸ் பண்ணலாம். அந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டா ஒரு ஐடியா வச்சு நீங்க சிங்கிள் சைன் ஆன் வழியா அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்றது, சர்வர் ஆக்சஸ் பண்றது, ஃபைல் ஷேர் ஆக்சஸ் பண்றது, பிரிண்டர் ஆக்சஸ் பண்றதுன்ற மாதிரி சென்ட்ரலைஸ்ட வந்து ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த சொல்யூஷன் தான் நம்ம என்ன பண்றோம், AWS கிளவுட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் ஆக்டிவ் டைரக்டரி as a சர்வீஸா. ஸோ ஆக்டிவ் டைரக்டரியோடைய மேனேஜ்டு மைக்ரோசாஃப்ட் ஏடியை வந்து நீங்க மேனேஜ் ஏடி இப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து எப்படி நம்ம ஆப்ஸ் எப்படி அப்ளிகேஷன்ஸ் ஆக்சஸ் பண்றது, எப்படி ஒரு வர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் பண்றது, அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூ வில் ஆல்சோ see that ப்ராக்டிக்கலா நம்ம பார்ப்போம். ஓகே, இது நீங்க ஆன் ப்ரமைசஸ் எக்ஸிஸ்டிங் ஆக்டா சர்வர் இல்ல ஏதாவது ஃபெடரேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இல்ல ஆன் ப்ரமைசஸ்ல இருக்கிற டைரக்டரி கூட சிங்க் பண்ணணும் அப்படின்னா அதுவும் நம்ம வந்து சிங்க் பண்ண முடியும். இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் EC2 இன்ஸ்டன்சஸ் யூஸ் பண்றீங்க, இல்ல மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஏடி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களால பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சொல்யூஷனிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நாளைக்கு நம்ம வரும்போது ஐ வில் ஷோ யூ ஹவு டு டூ ஏடி கனெக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஆக்டிவ் டைரக்டரி கனெக்டர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி நம்ம சிங்க் பண்ணலான்றதையும் பார்க்கலாம். தென் சில அமேசானுடைய சர்வீசஸ், இந்த ஒர்க் ஸ்பேசஸ் இல்ல இந்த ஒர்க் மெயில், இதெல்லாம் எப்படி நம்ம இந்த AWS உடைய மேனேஜ்ட் மைக்ரோசாஃப்ட் ஏடி கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணலாம், சிம்பிள் ஏடி கிரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ஆக்சஸ் பண்ணலான்றதையும் ப்ராக்டிக்கலா ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேட்கலாம், இல்லாட்டி நம்ம we will continue with tomorrow session with AD connector and அந்த ஒர்க் ஸ்பேசஸ், அதெல்லாம் வந்து நாளைக்கு வந்து ப்ராக்டிக்கலா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். I'll be here for a couple of more minutes. If a question இருந்தால் you can stay back or else we will continue tomorrow. ஏன்னா இது டைம் எடுக்கும், we can wait, பட் ஆனால் இது இன்னொரு 20-30 மினிட்ஸ் ஆகும் இந்த மைக்ரோசாஃப்டோட ஏடி சொல்யூஷன் கிரியேட் ஆகிறதுக்கு. ஸோ இது கிரியேட் ஆகிட்டு நமக்கு ரெடியாக இருக்கும் நாளைக்கு செஷன் வந்ததுக்கப்புறம். ஸோ நாளைக்கு செஷன் வந்ததுக்கப்புறம் இந்த மைக்ரோசாஃப்ட் ஏடி கூட எப்படி நம்ம ஏடி கனெக்டர் வழியா சிங்க் பண்ணலாம், தென் எப்படி இதை ஒர்க் ஸ்பேசஸ்க்கு யூஸ் பண்ணலாம், மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். Okay, I'll stop recording. Okay, so I'll close the bridge after 2 minutes.